वदति सूत्रधारः आर्ये अपि नाम सत्वोपपन्न सामाजिक समादिष्ट नाटक साधन समुचित भूमिका परिग्रहे सन्निश्यन्ति कुशला कुशीलवः सूत्रधारன் கேட்டான். நட்டம், அதாவது தன்னுடைய பத்னி நட்டியை பார்த்து கேட்டான். மகான்கள்லாம் இங்கே நமக்கு உத்தரவு பண்ணிருக்கா, அவள்லாம் ரொம்ப சத்துவகுணம் நிறைந்தவர்கள், பரம சாத்விகளாக இருக்கிற மகான்கள் நமக்கு உத்தரவு பண்ணியிருந்துச்சு. அந்த உத்தரவு நாம் ஏற்றுக்கூட நாடகம் நடிப்பதாக இப்போ ஏற்பாடெல்லாம் ஆகிருக்கு. அந்த நாடகத்தை நடிப்பதற்கு தக்கவாறு வேஷங்கள்லாம் போட்டுக்கணுமே. அந்த வேஷம் போட்டுக்கிறதுக்கு இந்த நட்டர்கள் எல்லாரும், இந்த ஆக்டர்ஸ் எல்லாரும் தயாராக சித்தமாக இருக்காளா அப்படின்றதாக கேட்டான். கேட்டோன்னே அதுக்கு பதில் சொன்னான், நீங்கள் இது கேள்வியே கேட்க வேண்டாமே, நீங்கள் சொன்னதவா என்றைக்கு கேட்காத போயிடுவா. அதனால் உங்கள் மனசை தெரிஞ்சுக்கொண்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல காரியத்தில் துறையோட, அதாவது ரொம்ப விரைவோடு இருக்காளேவா, உங்களுக்கு கைகால் போன்ற வளர்ச்சியவா. அதில் நீங்கள் நினச்ச காரியத்தை செய்யணும்னு சொன்ன காரியத்தை அவள் நிறைவேற்ற மாட்டாளா என்ன அது சொல்லி ஆரிய, இது நட்டி சொல்கிறா, அதான் அவனுடைய பத்னி. ஆரிய கரச்சரண திருஷ்டி கல்வேத்தே ஆரியஸ்ய, ஆரியஸ்னா பர்த்தாவை ஆரியன்னு சொல்றதுனால சொல்கிறா இருக்கும். அதனால் ஆரிய உங்களுக்கு கரச்சரண திருஷ்டி கல்வேத்தே, அதாவது கர சரண திருஷ்டிகல்பா, திருஷ்டிகல்பா கண்ணை போலையும் கையை போலையும் காலை போலையும் இந்த நடர்கள். கின் ந தவ சிந்தித்தே துறந்தே, தவ சிந்தித்தே கின் ந துறந்தே, நீங்கள் எது மனசு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தில் ரொம்ப விரைவோடு அதை நிறைவேற்றக்கூடியவாளாச்சே, அது அதனால் வசதமாக இருக்கா. ஆனால் ஒரு கேள்வி கேட்குறேன், ஏதத் புனః பரிபரிச்சாமி கின்னாமுகம் கீதர்சம் ரூபகம் அபிநேயம் ஆரப்தம் இது. இப்போது அபிநயிச்சு நாடகம் நடித்து காட்டணும்னு நினைக்கிறீங்களே, அந்த நாடகத்துக்கு பேர் என்ன, அது என்னதான் ரூபகம் அப்படின்றதாக கின்னாமுக்கும் கீதசிம் ரூபகம், அது என்ன மாதிரியான நாடகம், அது என்ன பேர் அப்படின்றதாக நான் கேட்கிறேன் அப்படின்றதாக அவள் கேட்டா. இது வரைக்கும் நேதாச்சு. சூத்திரதாரா ஆர்யே கிம் ந ஜானாசி சங்கல்ப சூரியோரியாக்கியம் நாயகீகிருத்த விவேகம் நவீனம் நாடகம். சூத்திரதாரன் சொல்கிறான், ஏங்கம்மா உனக்கு தெரியாத, இவன் ஆர்யான்னு கூப்பிடுறா அவள் பர்த்தாவை, இவன் அவளை சொல்லிட்டு ஆர்யே, தாங்கள் பத்னியாக இருந்தால் கூட நீ போன்றதாக சொல்லலை, தாங்கள் தங்களுக்கு தெரியாதாது. சங்கல்ப சூரியோதயம் ரொம்ப பிரசித்தமான நாடகமாச்சு, ரொம்ப நவீனமான நாடகமாச்சு. அந்த நாடகத்தில் யார் விவேகம்னு கேட்குறியா, நாயகீகிருத்த விவேகம் நவீனம் நாடகம். அதாவது விவேகம் என்ற ஒரு குணத்தை நாயகனாக வச்சு, அவரை கதாநாயகனாக வச்சு பண்ணதான் நாடகமாச்சு. இந்த நாடகத்தை பற்றி உங்களுக்கு தெரியாத அப்படின்றதாக சொல்லிட்டு அந்த நாடகம் எப்படிப்பட்டது என்ன அப்படின்றத சொல்கிறார். இங்கே பாவம் விதந்தி பரமத்திர பராபரஜ்ஞாः பிரஜாதனாः பிரகுணநூதன சம்விதானம் யஸ்மின் குணாஸ்தனுபృతः சதச பிரகாராः பாத்ரீபவந்தி அனுகுணைः அதிதெய்வதே ஸ்ரீஹி. இந்த நாயகன் யாருன்னு கேட்டால் விவேகனை நாயகனாக கொண்டு பிரதானமாக நடிக்கிற நாடகம் இது அப்படின்னு சொன்னார் இல்லையா. விவேகம் என்றது மனிதனுடைய பண்பு, ஒரு குணம். குணத்தை போய் நாயகன் சொன்னால் அவளெல்லாம் என்ன வேஷம் போடுறது, குணத்துக்கெல்லாம் உருவம் கிடையாது. உருவம் இல்லாதான குணங்களை போய் நடிக்கிறலாம் வச்சு மனக்கு அவளெல்லாம் வேஷம் போடுறது எப்படி, இது எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியுமா அப்படின்றதாக சந்தேகம் வர, இங்கே இருக்கிற நடிகாலோ சாமாஜிகளோ அவளை எப்படிப்பட்டவள பராபரஜ்ஞாக அத்த பாவம் இதனத்தி பராபரஜ்ஞாக. பராபரஜ்ஞான்னா இங்கே இருக்கிற பரதத்துவம் அவரத்தத்துவம் ரெண்டுத்தையும் தெரிஞ்சுட்டுருக்கோம். அதனால் மனுஷா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். அதில் உயர்ந்த தத்துவம் இது, தாழ்ந்த தத்துவம் இது அப்படின்றதாக விஷயங்களை என்ன புரிஞ்சதுனால பராவர தத்துவ ஞானம் இருந்தால்தான் அவளுக்கு நல்ல சமீச்சீனமான ஞானம் உள்ளவாள் அவள் மகான்கள்னு சொல்ல முடியும். கழுதியும் குதிரையும் ஒன்றா நினைச்சா அவளுக்கு விசேஷம் தெரியாதுன்னு தான் சொல்லுவாள். அதில் பரமாத்மாவுக்கும் மற்ற தெய்வத்திற்கும் தேவதாந்திரங்களுக்கும் உள்ளதான வாசியும் ஒன்றா தெரிஞ்சுட்டுருப்பாள். அதில் பரேச்சே அவரேச்சே பராவரே தான் ஜானந்தி. அதனால் பராவரஜ்ஞாக, அதில் உயர்ந்த தத்துவம் என்ன, உத்கிருஷ்டமான பரதத்துவம் என்ன, அவர் தத்துவம் என்ன, பரதத்துவம் பரமாத்மா, அவர் தத்துவம் ஜீவாத்மாக்கள் மற்ற சேதனங்கள் எல்லாம், அது எல்லாத்தையும் நல்லா புரிஞ்சுட்டுருப்பார். அப்படிப்பட்டவர்கள் இந்த நாடகத்தில் பாவம் இதந்தி அபிநயத்தை நன்னா புரிஞ்சுவார். பராவரஜ்ஞாக, அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னென்னா, பராவரன்னா பரமாத்மா, அதாவது பரதத்துவம் அவரத்தத்துவம் என்றதாக ஒரு அர்த்தம் சொன்னோம் இல்லையா. பராவரன்னா பரமாத்மாவுக்கே சொன்னோம். ஏன்னா भिद्यते हृदय ग्रंथि छिद्यन्ते सर्वसंशयाः क्षीयन्ते जास्ति कर्माणि तस्मिन् दृष्टे परावरे ஒரு ஸ்ருதி இருக்கு. பராவரே தஸ்மின் பராவரே பிரம்மணி தஸ்மின் பிரம்மணி திருஷ்டே, அந்த பரமாத்மா சாட்சா்காரம் வந்தவுடனே இன்னும் சர்வ பாவங்களும் போகிறதுன்னு சொல்லியிருக்கு. தியானம் பண்ணுற போது அந்த ஸ்மிருதியானது பிரத்யக்ஷம் போல தோற்றமளிக்கும், பிரத்யக்ஷ சமானாகாரமாக நிலையை ஒரு அடையும்.
அந்த நிலைமை வந்ததுன்னா அவனுடைய அதிகம் உத்தரபூர்வாகியம்னு ஸ்ரீபாட்டில் எடுத்து சொல்ல போகிற இந்த பாப்பங்கள்லாம் இவனை விட்டு பூர்வத்தில் பண்ண பாப்பங்கள், உத்தரத்தை தெரியாதனமாக பண்ணுற பாப்பங்கள், இவனை எல்லாம் இவனை விட்டு போகும்ன்றதாக சொல்கிறது. அந்த இடத்துல வரைச்ச கஸ்மின் திருஷ்டே பராவரேன்னு இருக்கு. பராவரேன்னா யாரு அப்படின்னா பரமாத்மாவுக்கு திருநாமம். இப்போ முதல்ல சொன்னது பராவரைஞானிச்ச பராவரன்ற பதத்துக்கு பரேச்ச அவரேச்ச பரதத்துவம் என்ன, பரஞ்ச பரச்ச அவரேச்ச பராவரே, பரதத்துவம் என்ன அவர் தத்துவம் என்ன இவற்றை நன்றாக புரிந்து கொண்டவர்கள் என்னதாக அர்த்தம் என்னும் பராவரைஞானம். இப்போ என்ன சொன்னால் பராவரன்னா பரமாத்மாவே திருநாமம். ஏன்னு கேட்டால் அது இப்போ எப்படி விற்கிறதுன்னு கேட்டால் பரே அவரே எஸ்ய, எந்த பரமாத்மாவை பார்க்க எந்த பரமாத்மாவுக்கு பரே பேசணுன்ற சிவன் தனக்கும் பெருமன் தனக்கும் நாயகன்றாப்புல ரொம்ப பரமபுருஷன் பரதேவத்தைன்னு இத்தராள் புத்தி பண்ணுறாலும் இல்லையா, அப்படி பெரிய மனுஷனாக இருக்க முடியாத பிரம்மருத்ராதிகள்லாம் அந்த பரமாத்மாவை பார்க்க போனால் மனுஷருக்கு தேவர் போல் தேவருக்கும் தேவாவோ, அதில் நமக்கும் பிரம்மருத்ராதிக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கோ அவ்வளோ வித்தியாசம் இருக்குது பரமாத்மாவுக்கும் பிரம்மருத்ராதிகளுக்கும். அதில் பிரம்மருத்ராதிகளை பார்த்தா பரமாத்மாவை பார்த்தோம்னா பரமாத்மாவுடைய பெருமைக்கு இவ்வளரும் ரொம்ப ரொம்ப தாழ்ந்தவாளாக இருப்பாள். அதில் பரே இத்தரர்களாலே உத்கிருஷ்டலாக பிரமிக்கப்படுகிற அத்தனை பேரும் பரமாத்மாவை பார்த்து அவரர்களாக தாழ்ந்தவர்களாக ஆயிடுகிறார்கள். அதில் மற்ற அத்தனை பேரையும் தனக்கு தாழ்ந்தவர்களாக உடையத்தா இருக்கான் எம்பெருமான். அதில் பரே அவரே எஸ் பரமாத்மா பரே, அந்த பரமாத்மாக்கள் இதனால் எத்தனை பேரும் பிரம்மருத்ரர்கள் எல்லாரும் அவரர்களாக தாழ்ந்தவர்களாக ஆயிடுறாங்க. அதில் பராவரன்னு பரமாத்மாவுக்கு திருநாமம். தஸ்மின் திருஷ்டே பராவரேன்றதாக அங்கே சொல்ற. அப்படிப்பட்ட அந்த பராவரண பிரம்மத்தை எல்லாம் பிரம்மவித்துக்கள் என்றதான் அர்த்தம். அவள் என்ன இப்படிப்பட்ட பிரஜா தனா, அவளுக்கு தனம் இருந்தால் ஞானம்தான் தனம். அப்படிப்பட்ட பராவரஜா பிரஜாதனாக பிரஜாதனா பரம் அத்த பாவம் விதந்தி. இந்த நாடகத்தில் என்னுடைய அபிப்பிராயத்தை அபிநயத்துடைய பாவத்தை அவள் தெரிஞ்சுப்பார். இந்த அபிநயம் எப்படிப்பட்ட பிரகுண நூத்தன சம்விதானம், பிரகுணம் அத்யுத்கிருஷ்டமாக இருக்கக்கூடியது நாடகம். இதில் ஏற்பாடெல்லாம் பண்ணுறோமே, நாடக பரிகல்பனைலாம் பண்ணுறோமோ இல்லையோ, இந்த நடிக்கிற முறையே ரொம்ப புதுசு நூத்தனம். இன்னொரு கவியை பார்த்து காப்பி அடிச்சதில்லை. ஏன் இந்த நாடகம் நடிக்கிற போது அசலாக அதை பார்த்து தழுவி வச்சுட்டான்னு இப்போ கேசெல்லாம் போடுறோம் இல்லையோ, அந்த மாதிரிலாம் பிரசித்தில்லை. நூத்தனம் யாருமே இந்த மாதிரி பண்ணதில்லை. பிரகுண நூத்தன சம்விதானம், அதனால் உத்கிருஷ்டமாயும் புதிதாயும் இருக்குமே ஏற்பாட்டை கொடுத்தா இருக்குது இந்த பாவமானது. அப்படிப்பட்ட பாவத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறது. எஸ்மின்னு அந்த அந்த பாவப்பிரதானமான நாடகத்தில் தனுபிருதா குணாக சதசத் பிரகாராக, சதசத் பிரகாராக தனுபிருதா குணாக பாத்ரி பவந்தி. இந்த நாடகத்தில் என்ன விஷயம்னு கேட்டால், பாத்திரம்னா நடிக்கிறதுக்கு பேர். நாடக பாத்திரம் சொல்லுவோம் இல்லை, நடிக்கிறவாளுக்கு பாத்திரம்னு பேர். அந்த பாத்திரங்கள் யாருன்னு கேட்டால் தனுபிருத்தா குணாக, தனுபிருத்தன ஜீவன், ஜீவனுடைய குணம் தான் இங்கே நடிக்கிறது. அவர் தான் ஆக்டர்ஸ். அது ஆனால் நல்ல குணமாக கெட்ட குணம்னா சதசத் பிரகாராக, நல்லதும் கெட்டதுமாக இருக்கணும். இருவகை குணங்களும் இங்கே நடிக்கிறதா இருக்கு. ஆனால் அதுக்கு மேலே கேட்டால் குணம்ன்றதே அப்ஸ்ட்ராக்டோ இல்லையோ, அதுக்கு உருவம் கிடையாது. உருவம் இல்லாத குணத்துக்கு போய் ஒரு வேஷம் போட்டு நடிக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு அவளுக்கு எப்படி வேஷம் போடுறது, அவளுக்கு எப்படி உருவம் கொடுக்குறது அப்படின்னு சொன்னாங்க. ஒரு ராஜான்னா ராஜா எப்படி இருப்பான் அப்படி இருப்பான்னு சொல்லலாம். விவேகம்னு சொன்னால் விவேகம்ன்றது பகுத்தறிவு தானே, அந்த அறிவுக்கு எப்படி ஒரு ரூபம் கொடுக்குறது அப்படின்னு கேட்டால், அந்த குணத்துக்கு உருவம் இல்லாமல் போனால் கூட ஒரு ஒரு குணத்துக்கும் அதிதேவத்தை ஒன்று உண்டு. அந்த அதிதேவத்தையை வச்சு நாம் நடிக்க முடியாது பண்ணலாம். அதனால் விவேகம் வரான்னு சொன்னால் விவேகத்துக்கு அதிதேவத்தை வரான். மகாமோகன் வரணும்னா மகாமோகத்துக்கு அதிதேவத்தை உண்டு. கெட்ட குணமோ நல்ல குணமோ எல்லாத்துக்கும் ஒரு அதிதேவத்தை ஒன்று உண்டு. அந்த அதிதேவத்தைகளை இங்கே பாத்திரமாக கொண்டு அவளுடைய வேஷத்தை உருவத்தோடு வந்து நடிக்கிறதா வச்சுக்கலாம். அது ஒன்றும் தப்பு இல்லை. அதில் வெறும் குணமாச்சே அவளுக்கு எப்படி வேஷம் போடுறதுன்றதா அந்த சந்தேகத்துக்கே பிரசக்தி இல்லை. அந்த அதிதேவத்தோடு கூட நடிக்கலாம். அதனால் பாவம் விதந்தி பரமத்திர பராவரஜ்ஞா பிரஜாதனாக பிரகுணநூத்தன சம்விதானம் யஸ்மின் குணாக தனுபிருதா சதசத் பிரகாராக பாத்ரீ பவந்தி அனுகுணைஹி அதிதெய்வதேஹி ஸ்வைஹி. ஸ்வைஹின்னு அந்த குணங்கள் தங்களுடையதான அதிதேவத்தர்கள் இருக்கும் இல்லையோ, அந்த தங்களுக்கு அனுகுணமாக இருக்க முடியாது அதிதேவத்தில் அதிஷ்டானம் பண்ணுற தேவத்தோட கூட வந்து சேர்ந்துட்டு பாத்ரீ பவந்தி நடிகர்களாக ஆகிறாள் எந்த நாடகத்திலையோ. அப்படிப்பட்ட சங்கல்ப சூரியோதய நாடகத்தை நீ தெரிஞ்சுக்கலையே அப்படின்றதாக அந்த வாக்கியத்தோட எல்லாம் சேர்த்தாங்க. ஆரியை பின் நஜானாசி பத்ம சங்கல்ப சூரியோதயாட்சம் நாயகீகிருத விவேகம் நவீனம் நாடகம். எஸ்மின்னு உத்தரார்த்தத்தில் இருக்கு. எஸ்மின் அந்த சங்கல்ப சூரிய நாடகத்தில் தனுபுத்தா குணாக சரசத் பிரகாராக ஸ்வைஹி அனுகுணைஹி அதிதெய்வதைஹி பாத்ரீ பவந்தி தாதிருஷம் பாவம் பிரகுணநூத்தன சம்விதானம் பராவரஜ்ஞாக இந்த பிரஜாசனாக பரமத்திர விதந்தி. அதனால் இந்த விஷயத்தை புரிஞ்சுட்டு மனுஷியா இருக்க அவள் நல்லா ரசிக்கக்கூடியவாளுக்கு அப்படி சங்கல்ப சூரியோதயம்ன்றதான் நாடகத்தை நாம் பண்ணுறதா இருக்கோம் அப்படின்றதாக சொன்னேன்.
அதுக்கு மேலே அவர் சொன்னார், அப்படியானா இந்த ஆடியன்ஸ் 5-6 பேர் மேலே இருக்க மாட்டாரு. ஏன்னா இது விவேக நாயகனாக வச்சுட்டு மனுஷனுடைய கெட்ட குணங்களும் நல்ல குணங்களையும் ஆக்டர்ஸாக வச்சுட்டு இப்படிலாம் ஒரு நாடகம் நடிச்சா நாடகத்தை யார் பார்ப்பாருன்னா பராவரைக்கும் பரதத்தையும் அவரதத்தையும் தெரிஞ்சுப்பா, பரமாத்மத்துவம் பிரம்மவித்துக்களாக இருப்பா பாருங்க, பிரம்மவித்துக்கு முழுக்க தேடினா எத்தனை பேர் ஆடுவா. அப்போ நாடகம் போட்டால் கட்சியில் ஒரு 5-6 பேர் தான் வருவா நாடகத்துக்கு. அவளுக்கு தான் இது பிடிக்கும். ஏன் மற்ற பேருக்கு இது பிடிக்காது போட்டிருக்கே அப்படின்னு சொல்லி வந்துருக்குன்னா அப்படி இல்லாம விஷயம் இதுவாக இருந்தால் கூட நாடகத்தை பார்க்கறதுக்கு பாமரால் கூட நிறைய பேர் வருவா. பாமராலையும் இழுக்கக்கூடியதாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சொந்த நாடகம். ஏன்னா இது நவரசங்களும் திரும்பும். நான் இன்னும் பிரம்மவித்துக்கள் தான் ரசிப்பா, பிரம்மவித்துக்களா இருக்கா இதை ரசத்தை புரிஞ்சுப்பான்னு சொன்னா மற்ற பேருக்கு புரியாதுன்னு சொல்லலை. சாந்தி ரசத்தில் பிரதானமாக இருக்கிறதுனால பிரம்மவித்துக்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மற்ற விஷயங்களும் கூட கூட வர்றதுனால பாமராளுக்கும் இது ரொம்ப பிடிக்குமா இருக்கக்கூடிய பிரயோகச்சித்ரோயம் பவரச புஜா அபிமதா. 4வது பார்த்து சொல்ற இந்த விசித்திரமான பிரயோகம் இருக்க நாடக பிரயோகம். இது பவரச புஜா அபிமதா. பவம்னா சம்சாரம். சம்சாரத்தில் ரசம் இதுக்கு தர்மார்த்த காமங்கள் இதுல ரொம்ப ஆசை உள்ளவா கூட இந்த நாடகத்தை ரொம்ப விரும்புவார்கள் என்றதாக சொல்லி அது பாமராளுக்கு ரொம்ப பிடித்தமா இருக்கும் என்றதாக சொல்றார். அது எப்படின்னா ஏன் எப்படின்னா இதுல சிங்காரம் வீரம் முதலான எல்லா ரசங்களும் இதுல வருது. விவேக பிராகல்பிய ஸ்புரித ரணவீர வெதிகர. விவேகனுக்கும் மகாமோகனுக்கும் சண்டை வருது. ஜீவாத்மாவை மீட்பதுக்காக மகாமோகன் ஜீவனை ஆக்கிரமிச்சுட்டான். ஏன்னா இயற்கையிலே ஜீவனுக்கு அஜ்ஞானம் தான் நிறைய வருது. அதில் மகாமோகன் ஜீவனை ஆக்கிரமிச்சுட்டான். அந்த மகாமோகனத்துலேருந்து ஜீவனை விடுவிக்கிறதுக்காக விவேகன் சண்டை போடுறான். இதில் சண்டை போடச்ச கத்தி சண்டை குத்தி சண்டை இதெல்லாம் அது வீரரசமாக இருக்கும். இந்த வீரரசத்தை பார்த்தோன்னே அதுக்குன்னு சில ஆடியன்ஸ் இருக்காள். அந்த இடத்துல அவளுக்கு சத்தோஷமாக நவரசமும் இதில் கலந்துருக்கு. பிராகல்பியம்னா அவனுடைய காம்பீரியம். அந்த விவேகன் ரொம்ப கம்பீரத்தோட அவனுடைய காம்பீரியத்தினாலே பிரகாசிக்கிறதான ரண வீர வெத்திகர. அதனால் அந்த யுத்தத்தில் வீரரசத்தை காட்டில் அதோடைய சம்பந்தம் இருக்கு. வீரத்தோட வெத்திகரம்னா சேர்க்கை அதோடைய சம்பந்தம் இருக்கு. பரபிரம்மோதந்த பிரகடித்த தயா வீர விபவ. அப்புறம் பரபிரம்மத்தினுடைய பிரகாரங்கள்லாம் பரபிரம்மத்தினுடைய பரமாத்மாவுடைய சில விற்த்தாந்தங்கள்லாம் அதில் சொல்றதுனால இந்த தயாவீரம் வீரத்துல பல விதமான வீரங்கள் சொல்ற. 3 விதமான வீரம் உண்டு. என்னன்னா தயாவீரன், யுத்த வீர, தயாவீர, தான வீரன். அதில் யுத்த வீரன், தயாவீரன், தான வீரன் என்றுதான் 3 விதம் வீரரசம். அந்த வீரரசங்கள்லாம் இதில் வருது. ஏன்னா பரமாத்மா சொல்லிச்சு ததாமி புத்தி யோகந்தம். இது உத்தம சுவாமி வியாக்கியம் ததாமி புத்தி யோகந்தம் ஏனமா உபயாந்தியும் தயனுடைய வீரத்தை காட்டுற. ததாமி என்றால் தான வீரத்தை காட்டுற. அப்புறம் தயினால் எல்லாரையும் ரட்சிக்கிறதுனால தயனுடைய பிரபாவம் வந்து ஏற்படுறது. அதில் யுத்தத்தில் பாகுபராக்கிரமங்கள் இதனால் ஏற்பட்டதுன்னா யுத்தத்தில் வர வீரியம் வேற. தயாவீரம்னு சொன்னாக்க தயலே ஷூர்னு அர்த்தம். பரமாத்மா போல தய உள்ளவர் யாருமே இல்லை. அதில் பரபிரம்மத்துடைய கதையெல்லாம் வர்றதுனால தயாவீரமும் கலந்துருக்கு. விவேகன் பிரவேசிக்கிற போது விவேகனுடைய வந்து ஆக்ஷன் வரபோது அதில் யுத்தங்கள்லாம் வர்றதுனால யுத்த வீரரசம் அதில் வரும். அப்புறம் எம்பெருமானுடைய திவ்ய சரித்திரங்கள்லாம் வரும்போது எம்பெருமானுடைய தயாவீர சரித்திரங்கள்லாம் வரும். பரமாத்மா தயனாலே ரொம்ப வீரனாக இருக்கும். அதே போல் தான வீரன் கொடுக்குற போது பரமாத்மா சதுர்வித புருஷார்த்தங்களும் கொடுக்குறான். அதில் தயனால் தான் கொடுக்குறான் இல்லையா. அதில் தயா வீர தயனுடைய வீரம் அதனுடைய பரிணாமம் அதனுடைய விளைவாக இருக்க முடியாத தான வீரம் இதெல்லாம் இதில் தெரியக்கூடாது. பரபிரம்மோதந்த பிரகடித தயா வீர இதனால சிங்காரசங்கள் இதெல்லாம் இதில் கலந்துருக்கு. பிரபுத்த க்ஷேத்ரஜஸ்தி கடித சாந்தாகதி ரகுத்து. அதுக்கப்புறம் கடைசியில் அந்த பிரம்மமானது விஷ்ணு பக்தியை அடைஞ்சு அந்த பரமாத்மாவை பெற்று அந்த ஜீவனானும் இந்த மகாமோகன் கிட்ட ஆண்டு எவ்வளோ அவஸ்தைப்பட்டானோ இந்த அவஸ்தையெல்லாம் கழிஞ்சு இங்கே மகாமோகன் கிட்ட ஆண்டு இருந்துச்சு பல விதமான சிரமங்களை அனுபவிச்சிருக்கான் அந்த ஜீவன். அந்த மகாமோகன் கிட்டேருந்து விவேக் அந்த ஜீவனை விடுவித்து அவன் விஷ்ணு பக்தி உண்டு பண்ணி கொடுத்து மோட்சத்துக்கு கொண்டு சேர்த்த பிறகு அவன் சாந்தாகிருத்தியாக இருக்கான். சர்வ சம்சார சிரமங்கள்லாம் போய் சாந்தனாக இருக்கிறதுனால சாந்தி ரசத்தினுடைய ஒரு பிராதானியமானது ஏற்படும். அதனால் இப்போ எல்லா ரசங்களும் அதில் கலந்துருக்கிறதுனால இது எல்லாருக்கும் பிரபுத்தன்றதுனால இவனுக்கு பக்தி உண்டாய் கண்பிடிச்சு விட்டான். மகாமோகன் ஆட்டு இனிமேல் அவங்ககிட்ட இருக்கக்கூடாது அப்படின்றத அவன்கிட்ட விடுதலை பெற்று விவேகனுக்கு வசமாக ஆகி விஷ்ணு பக்தி அடைஞ்சு பரமாத்மா அடைகிறான். பிரபுத்த க்ஷேத்ரஜ ஸ்திதி கடித அவனுடைய ஸ்திதியை பற்றி சொல்ல கடைசியில் மோட்சத்தில் அந்த ஜீவன் எப்படி இருக்கான்றதா அந்த ஸ்திதியை சொல்கிறதுனால சாந்தாகிருதி அபூத். அதில் சாந்தாகிருதி சாந்தின்றத ரசத்தை அதுக்கு முக்கியமான உருவமாக கொடுத்தா இருக்கு நாடகம். அப்படிப்பட்ட பிரயோகச்சித்ரோயம்
பவரச புஜாமப்பியபிமதா. அதில் கேள்வி என்னன்னுட்டா பவரச புஜாமப்பின்னு உண்டியே உடையே என்று உகந்தோடும் இம்மண்டலம்ன்றாப்புல இதர விஷயங்களை விரும்புகிறவாளாக இருந்தால் கூட ஐயங்க சாய்களும் இன்னும் தேவநாட்டிங்கர் ஒரு சன்னியாசியாச்சு பெருமாளாச்சு இது யானை குதிரையெல்லாம் என்னதுக்கு ட்ராமாக்கார மாதிரியே போகிற ஊர்கள்லாம் இந்த யானை குதிரைலாம் அதுக்காக எடுத்துன்னு போகணும்னு ஒருத்தர் பிரயாசம் பண்ணேன். அது அழிங்கராஜர் பெருமாளை மட்டும் சேவிக்கிறவாள்ன்றது ரொம்ப குறைச்சல். யானை குதிரை இருந்தால் யானை இருக்கே குதிரை இருக்கேன்றதா யானையும் குதிரையும் வேடிக்கை பார்த்து அனைத்து பேர் வருவா. அந்த யானை குதிரையும் பார்த்துட்டே இருந்துச்சு திடீர்னு தரையை விலைக்கு கட்டை சேவிக்கிற போது பெருமாள் சேவையாச்சுன்னா அடைக்கு பெருமாள் எடுத்து காப்பிட்டு அப்புறம் உங்களுக்கு ஒரு சில பேர் உண்டு. பெருமாளை மட்டும் சேவிக்கும் வருவா கொஞ்சம் குறைச்சல். இந்த யானை குதிரைகள்லாம் பார்க்கறதுக்கு வருவா தான் அதிகம். அந்த மற்ற சர்க்கஸுக்கு யானை குதிரையானா யானை குதிரையை பார்க்கறதோடய இருந்துவிடும். பகவத் சன்னிதானத்தில் யானையும் குதிரையை நிறுத்தி வச்சா இவாளுடைய பார்வையானது ஒரு சமயம் இல்லைன்னா இன்னொரு சமயம் பெருமாள் விளையாட விழுமோ இல்லையா. அதுக்காகத்தான் இந்த இடத்துல இதெல்லாம் வேண்டியிருக்கு. பெருமாளுக்கும் ஒரு உபச்சாரமாக இருக்குது. அந்த மாதிரியாக இந்த இத்தர காவியங்களாக இருந்தால் அதில் சாந்தினா இது அதில் சிங்காரம்னா சிங்காரத்தோடு சரி, வீரம்னா வீரத்தோடு சரி. இங்கே அப்படி இல்லை, எல்லாம் கலந்து சாந்தி ரசம் பிரதானமாக இருக்கிறதுனால மனசில் ஒரு திருப்தியானது வரும். அதனால் இத்தர விஷயங்களுக்கு ஆசைப்பட்டு வரவாளும் உண்டு. கடைசியில் அவளுக்கு சாந்தி ரசத்தில் ஆசை உண்டாய் அவளும் பிரபுத்தாளாக ஆகுவார் அப்படின்றதாக சாய்கிறார். அமுஷ்யத்தாவது அதிசயோக்து அவதியோப்பி இந்த சம்பாவையாமி. ஆமாம், இந்த சங்கல்பசூரிய நாடகம் இருக்கே இதை பற்றி எவ்வளவுனா உயர்த்தே சொல்லலாம். அது இவ்வளவுதான் சொல்லலாம், அதுக்கு மேலே சொல்ல முடியாதுன்னு ஒரு லிமிட் இல்லை. அவசியம்னா ஒரு எல்லை. அதனால் இந்த சங்கல்பசூரிய வந்து எல்லையற்ற பெருமையுடையது. அதோட பெருமையை இவ்வளோதான் சொல்ல முடியும், இதுக்கு மேலே சொல்ல முடியாது என்பது இல்லாமல் அமுஷ்யத்தாவது அதிசயோக்து அவதியோப்பி இந்த சம்பாவையாமி அப்படின்னு சொல்கிறேன். இது போல் நாட்டங்கள் எத்தனையோ இருக்கே நீ நினைக்கலாம். இந்த போல் நாட்டங்கள் இன்னும் எத்தனையோ பேர் பண்ணிருக்கலாம், இதுக்கு முன்னே பூர்வாச்சாரம் சில பேர் பண்ணிருக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். சமுத்திரத்தில் சங்குகள் நிறைய இருக்குது. இருந்தாலும் பாஞ்சஜன்யன்ற சங்கத்தை போல இருக்குமா? ஏன் உன்னோடு உடன் பிறந்து கடலில் வாழும் சங்கே அந்த சங்கத்தோட தாஞ்சியா தொழில் சொல்கிறோம் இல்லையோ, இந்த சங்கத்தோட கூட எத்தனையோ சங்கங்கள் படுத்திருக்கு. அதை யாரும் கேட்பார் யாராக இருக்கா? இதுதான் உண்பது சொல்லில் உலகம் தான் வாய்முதம் கண்படை கொள்ளையில் கடல் கைத்தளத்து அப்படின்றதா சொல்லி அது இந்த பெருமாளுடைய அசராபானத்தை பண்ணிவிட்டு அவன் கையிலேயே படுத்து தூங்குறது. அந்த மாதிரி பாக்கியம் பாஞ்சஜன்யத்துக்கு இருக்குது. அதுபோல் மற்ற சங்கத்துக்கு விழுந்துமா? அதில் எத்தனை நாட்டுக்கு இருந்தாலும் இந்த நாட்டுக்கு சமமாக ஆகுமா அப்படின்றதா சொல்கிறேன். கத்தி கத்தி இன்னும் சம்பவந்தி அக்கூபாரே சங்கா. அக்கூபாரம்னா சமுத்திரத்துக்கு. கடலில் எத்தனை சங்கங்கள் உண்டாகலை, ஆனாலும் அத்தனை சங்கங்கள் கிந்தே பரிஷ்கிருத்த புருஷோத்தம் பாணிபத்மா பாஞ்சஜன்யா அத்தனை சங்குகளும் பாஞ்சஜன்யமாக ஆகிடுமா? அதுக்கு என்னன்னா கண்படை கொள்வது கடல் கொள்வன் கைத்தளத்தை இருந்தாலும் பெருமாளுடைய கைத்தளத்திலேயே கராரவிலே படுத்துட்டுருக்கேன். அந்த பரிஷ்கிருத்த புருஷோத்தம் பாணிபத்மா அந்த பெருமாளுடைய கைக்கு இது ஒரு அழகாக அமையிருக்கு. சங்கத்தினாலே பெருமாள் திருக்கைக்கு அழகு, பெருமாள் திருக்கையினாலே சங்கத்துக்கு ஒரு அழகு. இந்த மாதிரி பரஸ்பரம் அலங்காரி பாவத்தை எடுத்துட்டு அந்த மாதிரி பரமாத்மாவுடைய திருக்கை தளத்தை அலங்கரிக்கிறதான பாஞ்சஜன்யத்தை போல் மற்ற சங்கங்கள் ஆகுமா? அதே போல் இந்த நாட்டுக்கு சமமாக இன்னொரு நாட்டுக்கும் ஆகுமாமா? அதில் கிஞ்ச ஏ லோகானிக வஞ்சயந்தி விரலோதஞ்சன் மகஞ்சுகாக தே திஷ்டந்து மகத்கிரேஷு மனையா கிந்தேரிடம் சிந்தியதாம். அதை சொல்கிற இந்த கௌஸ்துபர். இதுக்கு மேலே இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். எல்லா சங்குகளும் சங்கத்தை போலாகாது, எல்லா ரத்னங்களும் கௌஸ்துபத்தை போலாகாது. காசினியில் வரையனைத்தும் காயாவண்ணன் கடைந்தெடுத்த கௌஸ்துபத்தின் சீர்மைக்கு ஓவான்னு சொல்கிறார் இல்லையா. காசி முதலாகி நன்னகரி எல்லாம் கார்மிகி அருளாளர் கட்சிக்கு ஓவா. ரொம்ப ஆச்சரியமான பாசம். அது காஞ்சிபுரத்தில் வர சுவாமி தேசிகனுக்கு எவ்வளவு ஒரு அபிமானம் இருக்குதுன்னு பார்க்கலாம். காசி முதலாகி நன்னகரி எல்லாம் கார்மேனி அருளாளர் கட்சிக்கு ஓவான்னு சொல்லிட்டார். அந்த மாதிரியாக சொல்லிச்சு அங்கே காசினியில் வரையனைத்தும் காயாவண்ணன் கடைந்தெடுத்த கௌஸ்துபத்தின் சீர்மைக்கு ஓவா. அதான் சொல்கிறாங்க இங்கே. ஏன் அது எத்தனையோ ரத்னங்கள் இருக்குமா? அந்த ரத்னங்கள்லாம் எப்படி பண்ணால் ஏ லோகா நிக வஞ்சயந்தி விரலோ தஞ்சன் மகத்கஞ்சுகாக. இந்த போலியா ரத்னங்கள்லாம் லோகத்தை ஏமாத்துறது. இந்த போலியா ரத்னம் தான் எங்கே பார்த்தாலும் உலகம் பூராமல் பரவி இருக்கு இல்லையா. அந்த போலியா ரத்னம் வந்து என்ன பண்ணுறது தான் இதை கொஞ்சம் போரம் கிரணத்தை வச்சுட்டு டால் அது குறைச்சலாக தான் இருக்கும், அதுக்கு பிரகாசம் குறைச்சலாக தான் இருக்கும். அந்த குறைச்சலான பிரகாசத்தை ஒரு கவர் தனக்கு சட்டையாக போட்டுட்டு தன்னை யாருன்றத ஏமாற்றி படைக்கிறது. உண்மையான வைரத்தை காட்டு இந்த போலி ரத்தனத்துக்கு கொஞ்சம் பிரகாசம் அதிகமாக இருக்கும், ஆனால் அந்த பிரகாசம் நிலச்சி இருக்காது. அது விரலம்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கும். அது ஒரேடியாக கொட்டும் சில சமயங்களில், அப்புறம் பார்த்தா ஒன்றுமே இல்லாது. அது மாதிரி விரளமாக இருக்க முடியாத பிரகாசிக்கிறதான அந்த மகசர் போல கிரணங்கள், அந்த கிரணத்தை ஒரு சட்டையாக போட்டுருங்க. என்ன அர்த்தம்ட்டா அதெல்லாம் சாதாரண கல்கு. சாதாரண கல்லில் இந்த மாதிரி பளபளப்பு உண்டாயிடுச்சுன்னா அது உண்மையான ரத்தனம் தான் சிலர் கவனிச்சுடுறேன். அது மாதிரி அது போலியான கிரணங்களாக இருந்து ஊரெல்லாம் வச்சுக்குது. அப்படிப்பட்ட ரத்தனங்களை பெரிய பெரிய மகான்கள் வாங்கி வச்சுருக்கிட்டோம். அதனால் திஷ்டந்து மகத்கிரேஷ், அதனால் பெரியவாழ்கிறதுல அது இருக்கணும். திஷ்டந்து மகத்கிரேஷு மனையா கிந்தேகி. அதனால் அந்த ரத்தனத்தை பற்றி நம்ம கவலையப்பட வேண்டாம். அந்த போலியா ரத்தனங்களை வாங்கி வச்சுருக்காது அதிகம் பேர். பெரிய பெரியோட ஆண்கள்லாம் என்ன இருக்குது, போலியா ரத்தனங்கள் தான் இருக்குது.
அது அது இப்போ நாம் சொல்ல போகிறது ரத்னம் எப்படின்னு கேட்டால், இது உயர்ந்த ரத்னம், கௌஸ்துப ரத்னம். இதம் சிந்தித்தான். இப்போ நான் சொல்ல போகிற ரத்னம் எப்படின்னு கேட்டேன், இப்போ இதெல்லாம் புதுசாகவே கொடுக்கலாம். ஆனால் பழைய ரத்னங்கள் போல கௌஸ்துபத்துக்கு முன்னாடி ஊன்ற ரத்னங்களும் சொல்லியிருக்கலாம். கௌஸ்துபத்துக்கு முன்னாடி பழசாக இருந்தால் கூட கௌஸ்துபத்துக்கு சமானமாக ஆகுமா? ஏன்னா மகாலட்சுமி இந்த மார்பலையும் அவளுக்கு எதிர தீபம் ஏற்றி வச்சாப்புல கௌஸ்துபம் போல மகாலட்சுமியோட கூட மணிவரி வச ஒரே நித்தியத்தியோக திருவுடன் வந்து செழுமணி போல் திருமாலை தேய்ந்தால மகாலட்சுமி ஒரு மார்பலையும் அந்த கௌஸ்துபரத்தனம் ஒரு மாலையும் இருக்குது. அந்த கௌஸ்துபரத்தனம் எதுக்காக வச்சிருக்காருன்னு கேட்டால், பொம்ராட்டி இருக்கிற இடத்துல அலங்காரத்தை கண்ணாடிலாம் வச்சிருப்பா இல்லையும், அதில் மகாலட்சுமி கொண்டு மார்பு வச்சுட்டா அவளுக்கு அலங்காரம் பண்ணுறதுக்கோ அவள் விளையாட்டுகள்லாம் பார்க்கறதோ முக விலாசத்தெல்லாம் பார்க்கறதோ ஒரு கண்ணாடி வேணுமே. அந்த கண்ணாடி ஸ்தானத்தில் கௌஸ்துபத்தை வச்சிருக்கு. அதில் பிரதிவேச தீபம், பிரதிவேசம்னா எதிர்வடு எதிர வச்சிருக்குதான் தீபம். அந்த மாதிரி அந்த மகாலட்சுமியுடைய விலாசங்களுக்கு பிரகாசகுமார் இருக்கக்கூடியான ஒரு தீபம் போல அந்த மகாலட்சுமிக்கு எதிரவே இருக்கக்கூடியதான அந்த கௌஸ்துப ரத்னங்களுக்கு, அந்த கௌஸ்துப ரத்னங்களுக்கு சமமாக பழைய ரத்னங்கள் தான் எதாவது உண்டா? ஸ்ரீவத்ஸ பிரதிவேச தீப ருச்சினா, ஸ்ரீவத்சம்ன்றதாக மகாலட்சுமி இருக்கிற இடத்துல திருமாரில் மறு உண்டு. அது மகாலட்சுமி இருக்கிற இடம். அந்த ஸ்ரீவத்சம் அங்கே பக்கத்துலேயே மகாலட்சுமி. அதுக்கு பிரதிவேச தீப ருச்சினா, அது பிரதிவேஷோ சிப்ரமாபாகி பிரதிவேஷம் எதிர்வீடு, எதிரே வச்சிருக்க முடியாத தீபம். அந்த தீபத்தினுடைய காந்தி போன்ற காந்தி கொடுத்தவருக்கு இந்த ரத்னம். அதாவது மகாலட்சுமிக்கு முன்னாடி மங்கள தீபம் ஏற்றி வச்சிருக்கா அப்படின்னு அவர் சொன்னார். பட்டர் ஸ்ரீரங்கராஜ் அவர்கள் சொல்லிச்சு, கௌஸ்துப ஸ்வஸ்தி தீபம் தனுஜ விஷாணோ லேகச்சித்திரம் சித்திரம் லலித கிரகம் உபாசே ரங்க சர்வம் சகோரஹான்னு பெருமாளி திருமார்ப மகாலட்சுமியுடைய அந்தப்புறமாவே வர்ணிக்கிறார். சுமணி சரவிதானம் அந்த அந்தப்புறத்தில் மலையேஜே சசிலிப்தம் ஆச்சரியமான ஸ்லோகம். நம்ம பக்தருடைய ஸ்ரீமத் ரோசன் தான் இப்போ அனுபவிச்சிருக்கீங்க. அதே போல் பெருமாளை பற்றி ஸ்ரீரங்கராசத்தில் பெருமாளி திருமார்பை பற்றி சொல்கிறாரு. மலையேஜே சசிலிப்தம் மாலதி தாமதல்பம் சுமணி சரவிதானம் கௌஸ்துப ஸ்வஸ்தி தீபம். இது பக்தருடைய பிரயோகம். அந்தப்புறம்னா எப்படி இருக்கும்? எப்போ பார்த்தாலும் அந்தப்புறத்தில் நல்லா வெள்ளை அடித்து வச்சுருப்பார். அது கோவில் ஆழ்வார்னு சொன்னால் சந்தனத்தினால அபிஷேகம் பண்ணுறது இல்லையா? மலையேஜி சசிலிப்தம். அதில் அந்த மலைய பருவத்துலேயும் உண்டானதான சந்தனத்தினால அதுதான் திருமார்பில் முதல் சந்தனம் பூசிருக்கோம் இல்லையா? அதனால் அந்தப்புறத்தில் பிராட்டிய அந்தப்புறங்களில் கர்ப்ப கிரகங்களை எப்போ சந்தனத்தால் அபிஷேகம் பண்ணுறோம் இல்லையா? அந்த மாதிரி மகாலட்சுமி இருக்கிற அந்தப்புறத்தை வசந்து தானே அந்த பொதியமல்ல உண்டான சந்தனத்தினால பூசியிருக்கார். மலையேஜி சசிலிப்தம். மாலதி தாமுதல்பம் பிராட்டி இருக்கிற இடத்துல படுக்கைகள்லாம் எப்பவும் சுத்தமாக போட்டுருவோம் இல்லையா? அந்த மாதிரி மாலதி புஷ்பத்தினால நிறைய அங்கே புஷ்பங்கள்லாம் அடிக்கிறதுனால அது படுக்கையாக அமைஞ்சிருக்கு. சுமணி சரவித்தான் அந்த குளோப் உலகெல்லாம் தொங்க விடுவாள் இல்லையா? அது பெரிய நீண்ட ரத்தனங்கள்லாம் அந்த மணிகள்லாம் தொங்க விடுவாள். சரசரமாக மணிகள்லாம் தொங்க விடுவாள் இல்லையோ? அது பெருமாளுக்கு சின்ன வடம் பெரிய வடம் என்னதாக சின்ன பெருசும் திரும்ப இந்த மாறு முழுக்க ரத்தனங்கள் தொங்க விட்டுருக்கிறதுனால லக்ஷ்மியுடைய அந்தப்புறத்துக்கு மணிகளால் வடங்களால் அந்த மணியுடைய வடங்களால் ஒரு அலங்காரம் பண்ணிருக்கா. அப்படி சுமணி சரவித்தான் கௌஸ்துப ஸ்வஸ்தி தீபம். எப்போ அந்தப்புறத்தில் ஒரு வழக்கு எரிஞ்சுனே இருக்குது. அது என்ன? கௌஸ்துபமாயிர ஸ்வஸ்தி தீபம். அப்புறம் இந்த அந்தப்புறங்களில் சித்திரங்கள்லாம் பண்ணிருப்பா இல்லையா? அங்கே சிவப்பு சித்திரங்கள்லாம் இருப்பார். அதில் தனுஜ விஷானோ லேக சித்திரம். இது என்னன்னா அந்த பெருமாள் நப்பினி பிராட்டிக்கா 7 எருதுகளோடு சண்டை போடுற போது அந்த அசுரனாக அந்த எருதுகள்லாம் பெருமாள் திருமார்பத்தோடைய கொம்பால் குத்திருக்கோ இல்லையோ? அதனால் அங்கெல்லாம் பெருமாள் காயம்பட்டு குறுக்கி நடிக்கும் அந்த ரணங்கள் இருக்கிறதுனால அது பார்த்தா ஒரு தாத்துக்கள் அதாவது கலர் கற்களால் சித்திரங்கள் போட்டால் இருக்கும். குறுக்கி நடிக்கும் அந்த கோடுகள் விழுந்துருந்தால் அந்த மாடு முட்டி அந்த 7 எருதுகள் இருக்கு. அந்த எருதுகள் முட்டி அதோடைய கொம்பால் காயம் ஏற்பட்டிருக்கிறதுனால தனுஜ விஷ அசுரன்களாக பிறந்த அந்த 7 விஷபங்களால் அதனுடைய கொம்புகளால் ஏற்பட்டதான் தனுஜ விஷாணோல்லேக சித்திரம். அதுகள்லாம் கிழிச்சதுனால திருமாலுக்கு காயம் ஒரு சித்திரம் போல இருக்கு. அப்படி லலித கிரகம் உபாசே ரங்க சர்வம் சகோரஹா ஹே ரங்க சர்வம் ச லலித லக்ஷ்மியுடைய லலித கிரகமாக இருக்கக்கூடிய அந்தபூர்வமாக இருக்கக்கூடிய உரசையை நான் சேவிக்கிறேன். அந்த மாதிரி கௌஸ்துப ஸ்வஸ்தி தீபம் அங்கே இங்கே என்னன்னாக்க ஸ்ரீவத்ஸ பிரதிவேச தீப ருச்சினா பத்மோல்லாச தர்ப்பணேன மணினா பத்மான மகாலட்சுமி அவளுடைய உல்லாசங்கள்னா விளையாட்டு. அவளுடைய விளையாட்டை பிரகாசிப்பிக்கிறதான இந்த மணி இருக்கு. அந்த மணியானது அதாவது கௌஸ்துப மணியானது ரத்னேஷோபி பிராச்சீனமான ரத்னங்களுக்குள்ள இந்த மணியோட கூட கிம் மணினா சார்த்தம் கிம் ஆபாஷ்டத்தே அந்த மணிக்கு சமமாக வேற எந்த ரத்னம் தான் பேசப்படும். அது திருமார்பில் மகாலட்சுமிக்கு எதிர வழக்கேற்றி வச்சிருக்காப்புல இருக்க முடியாது. லக்ஷ்மியுடைய விளையாட்டுக்கெல்லாம் பிரகாசிக்குமாறு கௌஸ்துப ரத்னம் இருக்கு. அந்த கௌஸ்துப ரத்னத்துக்கு சமமாக பிராச்சீனமான ரத்னங்களுக்குள்ளே அந்த கௌஸ்துபத்துக்கு சமமான ரத்னம் உண்டுன்னு யாராலையாவது எடுத்து சொல்லப்படுறதா?
ஆனால் எத்தனையோ ரத்னங்கள் இருக்கு. அதே போல் எத்தனையோ நாட்டங்கள் இருக்கலாம். இந்த அதாவது இப்போ என்ன சொல்கிறேன்னா, அந்த விரலோதஞ்சன் மகக்கஞ்சுக்காக அந்த போலி ரத்னங்கள் அந்த கிரணத்தை எடுத்துட்டோம், கல்லு தான் அது. அந்த கிரணம் தான் சட்டையினால் தன் கல்லுன்றதை மறைச்சிது. அதே போல் இந்த ஊரை ஏமாற்றி வச்சிக்கிட்டு பிரபோத சந்திரோதி இது ஒரு நாடகம் பேர் இருக்குது, ஜெகத்தெல்லாம் நிச்சயம்னு சொல்லி இதுலேயும் இதே போல் தான் அதுவும் வந்திருக்கு. அதில் சொல்லிட்டு பரமாத்மாவை நிர்குணன்றதா சொல்லி பரமாத்மா குணம் இல்லைன்னு சொல்லி ஜெகத்தெல்லாம் மிச்சம்னு சொல்லி இப்போ ஒரு நாடகம் நடித்தா இந்த நாடகத்தால் ஊரை தான் ஏமாத்துறாங்க. அந்த மாதிரி அப்படிப்பட்ட நாட்டங்களை அநேகம் பேர் ஆதரிச்சுட்டு கூட இந்த சங்கல்ப சூரிய நாட்டுக்கு சமமாக எதுவுமே இராதுன்றதான் இந்த நாடகத்துடைய பெருமை மறைச்சு வச்சு பேசுகிறாரு. ஏ லோகானி வஞ்சயந்தி விரலோதஞ்சன் மகக்கஞ்சுக்காக தே திஷ்டந்து, அதாவது சொற்பமான கிரணங்களால் பிரகாசத்தை கருதி ஊரெல்லாம் ஏமாதான் ரத்தனங்கள் இருக்கு. தே திஷ்டந்து மகத்கிரகேஷு மனையா, அப்படிப்பட்ட ரத்தனங்கள் மகான்களுடைய வீட்டில் இருக்கும். கிந்தைகி அது அதனால் நமக்கு எந்த லாபமும் இல்லை, அது கிடைக்கட்டும், அதை பற்றி நமக்கு எந்த லாபம் இல்லை. இதம் சிஞ்சிதான், இதுதான் நீங்கள் யோசனை பண்ணணும். என்னென்ன ஸ்ரீவத்ஸ பிரதிவேச தீபருச்சினா பத்மோல்லாச தர்ப்பணேன மணினா பிரத்னேஷு ரத்னேஷு கிம் ஆபாஷத்தை, இப்படி கௌஸ்துப ரத்னத்தோட சமமாக எந்த ரத்னம் தான் எண்ணப்படுறது அதனால் அப்படின்றா சொல்லி சொல்கிறேன். அதனால் இந்த ரத்னம் வந்து வசந்தது. இதச்சாயம் அதீவ புகவந்தவியா எதா இன்னொன்று இப்போ இதனால் விஷய கௌரவத்தினால சொன்னேன். அதாவது இது மோட்சத்தை கொடுக்கக்கூடியது, சாந்திரச பிரதானமாக இருக்கக்கூடியது, லக்ஷ்மிக்கு விலாசத்தை கொடுக்குறதுனால பரமா திவ்ய தம்பதிகளுக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதா ரத்னம் இந்த நாடகம். அதனால் இந்த விஷயத்தினாலே நாடகத்துக்கு ஏற்றம் செஞ்சார், அது ஒரு காரணம் இருக்கும். இன்னொரு காரணத்தை பார்த்தாலும் இந்த நாடகம் ரொம்ப உயர்ந்தது. ஏன்னா இந்த பண்ணவர் யார் தெரியுமா? வேதாந்தாச்சாரியன்ற ஒரு மகாச்சாரியன் பண்ணிருக்கார். எதுக்காக பண்ணிருக்காரு தெரியுமா? அந்த பிரபோத சந்திரோதின் நாடகத்தை கண்டிக்கிறதுக்காக பண்ணலை. பிரபோத சந்திரோதி நாடகத்தை பண்ணுறதை கண்டிக்கிறதா இருந்தால் அந்த நாடகம் தப்புன்னு சொல்லி தனியாக கிரந்தம் எழுதலாம். அதுக்காக ஒரு நாடகம் பண்ண மாட்டாங்க. இப்போ விமர்சனம் பண்ணுறோம் இல்லையா, நாடகத்தை விமர்சனம் பண்ண நடிச்சா காட்டுற நாடகத்தை விமர்சனம் பண்ணுறா 4 ப்ரோஸ் ஆடலையோ ஒரு கிரந்த ரூபமாக பண்ணி இந்த தப்புன்னு பக்கம் பக்கமாக எழுதிட்டு போகலாம். அதில் சில பேர் சொல்லுவேன் அந்த பிரபோத சந்திரோர் நாடகத்தை கண்டிக்கிறதுக்காக இந்த சங்கல்ப சூரிய நாடகம் பண்ணான்னு சொல்லுவாள். அது முக்கிய காரணம் இல்லை. பின் என்னென்னா பிரபோத சந்திரோதி நாடகத்தினால ஊரெல்லாம் ஏமாற்றிட்டார். நாம் நம்ம தத்துவத்தை ஒரு நாடகம் மூலமாக சொல்லி ஜெகத்தெல்லாம் காப்பாற்ற வேண்டும். ஏன்னா ஜெகத் ரட்சணத்துக்காகத்தான் இந்த நாடகம் பண்ணாடுற. பிரபோத சந்திரோதி நாடகத்தை கண்டிக்கிறதுக்குன்றதுக்காக இந்த பண்ணலை. பிரபோத சந்திரோதத்தை கண்டிக்கிறதுனா வேற பிரகாரத்தினால உள்ள, அதாவது ஏதோ ஒரு வியாஜத்தினால ஜனங்களை சம்ரட்சிக்கணுன்றதாக இது பண்ணார். அதனால் மற்ற அந்த நாட்டங்கள்லாம் ஒரு ராஜாவுடைய பிரீத்திக்காக பண்ணுது. அது காசியில் தான் நாட்டுக்கும் அரங்கேற்றப்பட்டது. இது பிரபோத சந்திரோதி. அந்த காசியில் ஒரு ராஜா சந்தோஷப்படுறான், அந்த ராஜாவை சந்தோஷப்படுத்துறதுக்காக அந்த நாடகம் அரங்கேற்றப்படுது. நாம் நாகப்பிரீத்தி எம்பெருமானுடைய ஒரு பிரீத்திக்காக அந்த நாடகம் வந்து ஏற்படும். அதில் ஜனங்களை சம்ரட்சிக்கணும், அது ஒரு காரணம். பரமாத்மாவுக்கு ஒரு பிரீத்தி கொடுக்கணும். நம்ம சித்தாந்தார்த்தம் எல்லாருக்கும் தெரியும். அதுக்காக நாடகம் வந்து பண்ணுவாங்க. अपदिश्य किमप्यशेषगुप्ति निगमान्तेषु निरूढगौरवेण प्रविभक्तहितः प्रयोगः कविनाकारुणिकेन कल्पितोऽसु इतश्चायम् अतीव बहुमन्तव्यः. பத்னியே இத்தச்ச நான் சொல்ல போகிற காரணத்தினாலையும் இந்த நாடகத்தை நீ ரொம்ப கௌரவிக்கணும் தெரியுமா? ஏன் யார் பண்ணான்னா கவினா காருணிக்கேன ஆசு பிரயோகா கல்பித்தா. நாடக பிரயோகம் இருக்கேன் பரம காருணிகளாக இருக்க முடியாத கவியினாலே இயற்றப்படும். ஏன் அந்த கவியனுடைய பேரை சொல்லலை, மேலே அடுத்ததாக சொல்லுவார். கவினா காருணிக்கேன, அதனால் பரம காருணிகளாக இருக்க முடியாத சுவாமி நிகமாந்த மகாதேசன் அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு கவியினாலே இந்த பிரயோகம் வந்து பண்ணும். ஏன்னா எப்படின்னா பிரவிபக்த ஹிதாஹிதா, இதில் ஹிதம் இது அஹிதம் இதுன்றத நல்லா பிரித்து காமிச்சிருக்காரு இந்த நாடகத்தில். இந்த சங்கல்ப சூரிய நாடகத்தை பார்த்தா பக்தி சரணாகதி 2 தான் நமக்கு ஹிதம், வேறு எதுவும் நமக்கு ஹிதம் இல்லை அப்படின்னு தான் ஹிதம் இது அஹிதம் இது என்பது நன்றாக பிரித்து காட்டிருக்கார். அப்படிப்பட்ட உயர்ந்த நாடகமானது கவினா காருணிக்கேன அசோ பிரயோகா கவினா காருணிகேன கல்பித்தா. ஆனால் அந்த கவியை பரமகாருணிகன்றதா சொல்கிறார். நல்ல மகா கருணாமூர்த்தியாக இருக்கின்றன. அந்த அவர் யாருன்னா நிகமாந்தேஷு நிரூட கௌரவேனா. கௌரவம்ன்றது அர்த்தம் என்னன்னா குரோர்பாவா கௌரவம், குருத்துவம் ஆச்சாரியத்துவம் அர்த்தம். சில பேர் ஆச்சாரியனா எந்த விஷயத்தில் ஆச்சாரியன்னு கேட்டால் சொன்னால் எனக்கு இந்த ஒரு பெரிய ரவுடியாக இருக்கேன், ஒரு பெரிய திருடன் நம்மனா ஆச்சாரனா எதில் ஆச்சாரம் திருடத்தில் ஆச்சாரம். எல்லாத்துக்கும் ஒரு ஆச்சாரம் உண்டு இல்லையா? ஏன் துஷ்டத்தனம் பண்ணுறதுக்கும் ஒரு ஆச்சாரம் உண்டு. அந்த கல்வராகி சூதனாய் கல்வனாகி தூர்த்தரோடு சேர்ந்து காலம் செஞ்சு தப்பு விஷயங்கள் பண்ணுறது கல்வர்கள் கல்வனாய் தூத்தனாய் அது தூர்த்தர்கள் ஆச்சாரியன்றாருங்க தொண்டர் பேழ்வர். அசத் மார்க்கத்தில் போகிறது தூர்த்தன்கள் ஆச்சாரியன்றார். அதாவது ஆச்சாரியன் எல்லா விஷயத்துலையும் ஆச்சாரம் உண்டு. ஆனால் இப்போ சொல்ல போகிற ஆச்சாரம் இதில் இருந்தால் நிகமாந்தேஷு நிரூட கௌரவேணம். நிகமாந்தேஷு கௌரவம் நிரூடம் எஸ்ய கௌரவம்னா குருத்துவம் ஆச்சாரியத்துவம். அதாவது வேதாந்தத்திலே ஆச்சாரிய பதம் பெற்றவர், அதாவது வேதாந்தாச்சாரிய. இந்த வேதாந்தாச்சாரி என்ற பதத்தை இப்போ உடைச்சி போடுறோம். வேதாந்தேஷு
ஆச்சாரியகம் எஸ்ய, அது வேதாந்தேஷு குருத்துவம் எஸ்ய, அது நிகமாந்தேஷு கௌரவம்னா கௌரவம்னா எனக்கு கௌரவம் தரவே அப்படின்னா என்ன அர்த்தம்? கௌரவம்னா தனக்கு ஒரு பெருமை தரல, தனக்கு ஒரு அந்தஸ்து தரலன்ற அர்த்தத்தை சொல்றோம். அது அப்படி இல்லை. குரோர்பாவா கௌரவம், குருத்துவம்னு அர்த்தம். அதனால நிகமாந்தேஷு வேதாந்தங்கள்ல குருத்துவம் ஆச்சாரியத்துவம் ஒரு சித்தமா இருக்கு. யாருக்கு? சுவாமி தேசிகன். ஆனால் நிகமாந்தேஷு வேதாந்தங்களில் நிலை பெற்று ஆச்சாரியத்துவத்தை உடையவர், அதாவது வேதாந்தாச்சாரியர் அர்த்தம். அப்படிப்பட்ட மகானாலே இந்த கல்பிதமாக இந்த நாடகம் கல்பிக்கப்பட்டது. எதுக்காருன்னா கிமப்பி அபதிஷ்ய, ஏதோ ஒரு வியாஜத்துக்கு அசேஷ குப்தி. அதனால் இந்த கிரந்தத்துக்கு என்ன ஒரு கிரந்தம் பண்ண விஷயம் பிரயோஜனம் சம்பந்தம் இந்த மாதிரியாக எல்லாம் விஷயம் விஷய பிரயோஜன சம்பந்த அதிகாரி இதெல்லாம் அனுபந்தி சதுஷ்டின்னு சொல்லுவார். ஒரு கிரந்தம் பண்ணால் அதுக்கு என்ன விஷயம், எதுக்காக பண்ணார், யாருக்காக பண்ணார், இந்த கருத்துக்கு அதிகாரி யார் அப்படின்னு தான் சொல்லுவார். அந்த மாதிரி வரைச்சு சாந்தி ரச பிரஜாசனால் அதிகாரிகள். இதில் எது பிரயோஜனம் கேட்டால் சாந்தி தான் பிரயோஜனம் பலம். இது அதிகாரிகளாக பிரயோஜனம் பண்ணவர் யாருன்னு கேட்டால் சுவாமி நிகமாந்த மகாதேசிகன். விஷயம் என்னன்னா பரமாத்மா நம்முடைய பராவர்த்தத்தை பிரயுக்த ஹிதாஹித பிரயோக ஹிதாஹித விவேகம் தான் இதில் பிரயோஜனம் என்றதாக சாய்கிறார். இல்லை அபதிஷ்ய கிமப்பி அசேஷ குப்தி, அசேஷன சர்வ ஜெகத்தையும் காப்பாற்றுறதுக்காக சர்வ ஜனங்களையும் காப்பாற்றுறதுக்காக ஏதோ ஒரு வியாஜத்தை விட்டு நிகமாந்தேடும் நிரூட கௌரவேன காருணிகேன கவினா அசு பிரயுக்த ஹிதாஹித பிரயோக கிமப்பி அபதிஷ்யன வியாஜமாக கொண்டு ஏதோ ஒரு வியாஜமாக கொண்டு அசு அந்த பிரயோகம் கல்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத கவியினுடைய கௌரவத்தை வச்சுன்னு நாடகம் ரொம்ப கௌரவிக்கத்தக்கது என்றதாக சொல்றார். அவர் நகி சொல்றார், ஆரிய கஸ்ய புனः கவே பிரயோக ஏஷா எத்திர பகுமானேன அஸ்மாஸ்வபி பிரகிருத பக்ஷபாதி ஏஷா பரிஷத். அதெல்லாம் பிராகிருத்தில் இருக்கும் இல்லையா, அது சம்ஸ்கிருத உச்சாயது அப்படி சொல்றார். அது சரி, நீங்க பொதுவில் நிகமாந்தேஷு நிரூட கௌரவேன வேதாந்தத்தில் அவர் ஆச்சாரியம் பண்றவர், அப்படிப்பட்ட கருணை உள்ளம் படைத்தவர், அப்படிப்பட்ட ஒரு கவி இந்த நாடகத்தை பண்ணிருக்கான்னு சொல்லுங்க. இந்த கவியுடைய பேர் என்ன, அவர் யாரு என்னன்னு சொல்ல வேண்டும். கஸ்ய புனः கவேஹே பிரயோகா ஏஷா. நான் என்ன நினைக்கிறேன், இந்த பண்ணவர் ரொம்ப உயர்ந்தவராக நீங்களும் சொன்னீங்க. இதனால தான் இந்த சாமாஜிகள் இருக்காளே ஆடியன்ஸு, அவள் நம்மகிட்டையும் ரொம்ப அன்போடு இருக்கா, பட்சபாத்தோடு இருக்கா. காரணம் என்னன்னு கேட்டால், நாம் அந்த மகானுடைய நாடகத்தை நடிக்க போகிறோங்கிற காரணத்தினால தான் நம்மகிட்டையும் வாழ்க்கை ஒரு பிரீத்தியாந்து உண்டாயிருக்கு. ஏன் அதில் ஒசந்த நாடகத்தை நடிக்க போகிறான்னு சொன்னானுங்க, அந்த நடிக்கிறவாள்கிட்ட அவள் பிரீத்தி வரதுக்கு காரணம் அவள் நடிக்க போகிற விஷயம் ஒசந்தா இருக்கிறதுனால. அதனால தான் இந்த கிரந்தம் பண்ணவர்கிட்ட இருக்க ஒரு பெருமையினாலே அந்த கிரந்தத்தில் அவள் பண்ண நாடகத்தை நடிக்க போகிற நம்மகிட்டையும் வாழ்க்கை ஒரு அன்பாந்து வந்திருக்கு. அதனால் அப்படிப்பட்ட கவி யார் என்ன அது சொல்லணும். அதாவது இந்த பாத்திரம் இந்த பிரவேசம் இருக்குன்னு கேட்டால், இந்த சூத்திரதாரன் நட்டி இவாள் மூலமாக இந்த கிரந்தம் பண்ணது யாரு, எதுக்காக பண்ணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் சுவாமி இவாள் மூலமாக விளையாடுறார். இதிலும் முகம் ஒரு மாதிரியாது. அதுக்கப்புறம் பாத்திர பிரவேசங்கள்லாம் வருது. சூத்திரக்கார ஆரிய கிண்ண ஸ்ருதமிதந்தே உடனே அவன் சொல்றான், என்ன உனக்கு எல்லாம் தெரியும் நினைச்சேன், இது கூட அவனுக்கு தெரியல, இந்த சங்கல்ப சூரியன் நாடகமே தெரியாதுன்ட்டு நீ. அப்புறம் நாடகம் தான் தெரியலன்னா நாடகம் பண்ணவர் பேருக்கு கூட தெரியாது, அவரை பற்றி உலகம் போலாம் தெரிஞ்சிருக்காலே உனக்கு இது தெரியாத இடத்துல சுவாமி தன்னுடைய வைபவத்தை ஸ்பஷ்டமாக சாய்கிறார். இது ரொம்ப ஆச்சரியமானது. கிண்ண ஸ்ருதமிதந்தே அஸ்திகலு சகலோக சம்பாவனீயஸ்ய விஸ்வாதிசாயினः விஸ்வாமித்ர கோத்திர பூஷணஸ்ய விசுத்த வித்யா விஹார புண்டரீகஸ்ய புண்டரீகாட்ச சோமசூத் சம்பவஸ்ய அனந்த குண சேவகேः அனந்த சூரேர் ஆத்மசம்பவः ஸ்ரீ ரங்கராஜ திவ்ய ஆஜ்ஞாலப்த வேதாந்தாச்சாரிய பதः கவிதார்க்கிய சுன்மீதி பிரख्यात குண சமாख्या छात्रजन निबद्ध जैत्रध्वज प्रसादित दश दिशासौधः सर्वतंत्र संकट प्रशमन विशंकटमति श्रीमद वेंकटनाथो नाम कविः. அது ஸ்ரீமத் வெங்கடநாதன் என்ற கவி. இப்போ நேர படத்தில் சுவாமியை சேவிச்சா இந்த குணங்கள்லாம் தெரியும். அதனால் உண்மையாக சுவாமி தேசியனுடைய வைபவத்தை அனுபவிக்கணுமா இருந்தாக்க இந்த கிரந்தங்களை சேவிச்சாதான் சுவாமியுடைய வைபவமானது ஏற்படும். திருமேனி சேவிச்சா நமக்கு ஒரே மாதிரியான சேவை தான். இந்த கிரந்தங்களில் சுவாமி தன்னுடைய சுபாவத்தை பிரகாரமாக காண்பிச்சிருக்காரு. அந்த மாதிரி சுவாமியுடைய திருவுள்ளத்துக்கு ஒப்பாக இருக்கக்கூடிய அந்த கிரந்தத்தை அடிக்கடி சேவிக்கணும். அதை சாய்கிற ஆறு கின் நஷ்டமிதம் லோகம் புறா பிரசித்தமாக இருக்கு. விஸ்வாமித்ர கோத்திரம் என்றதான் ஒரு கோத்திரம். அது விஸ்வாதிசாயி உலகத்தில் ரொம்ப பிரசித்தமான கோத்திரம். மற்ற கோத்திரத்துக்காலும் விஸ்வாமித்ர கோத்திரத்துக்கு ரொம்ப ஒரு பிரசித்தியானது. விஸ்வாதிசாயினா விஸ்வாமித்ர கோத்திர பூஷணஸ்ய அது உலகத்தில் ரொம்ப பிரசித்தமாக எல்லாத்தையும் காட்டிலும் விஸ்வாதிசாயினான எல்லாத்தையும் காட்டிலும் பெருமை பெற்று எல்லாத்தையும் காட்டிலும் உயர்ந்ததாக விளங்குறதான அந்த விஸ்வாமித்ர கோத்திரத்துக்கு ஒரு பூஷணமாக இருக்கிறவர் யாருன்னா அனந்த சூரி.
தகப்பனாருக்கு விசேஷம். அப்படிப்பட்ட அனந்த சூரியனுடைய ஆத்மசம்பா அவருடைய குமாரர். இதுக்கு வெங்கடநாதன் கவி அவர் தான் இந்த கிரந்தம் பண்ணியிருக்கார். அவர் தகப்பனார் எப்படிப்பட்டவர்னா சமஸ்தலோக சம்பாவனியத்து. தகப்பனார் சமஸ்த லோகமும் அவரை கொண்டாடும். யாரு? அனந்த சூரியன். அந்த மாதிரி சமஸ்த லோக சம்பாவனியத்தை எல்லா லோகங்களாலையும் கொண்டாடத்தக்கவரும் விஸ்வாதிசாயினா உலகத்தில் எல்லாவற்றையும் காட்டிலும் உயர்ந்தவராயும் விஸ்வாமித்திர கோத்திர பூஷணத்திய விஸ்வாமித்திர கோத்திரத்துக்கு ஒரு ஆபரணம் போல இருக்கின்றவர். இன்னும் எப்படின்னா விசுத்த வித்யா விகார புண்டரீகஸ்து. இந்த தாமரை பூவில் ஹம்ச பட்சிகள்லாம் விளையாடுறாப்புல விசுத்தமான வித்தியைகள்லாம் தங்குறதான தாமரை புஷ்பம் போன்றவர். அதில் விசுத்த வித்யா விகார விசுத்த வித்தியைகள்லாம் விஹரிக்கக்கூடியதான விளையாடக்கூடியதான தாமரை பூ போன்ற ஒரு ஸ்தானமாக இருக்கிறவர் யாரு? இவர் தகப்பனர். அந்த மாதிரி இந்த வியாக்ர சாபோவா புண்டரீகம் அர்த்தம் சொல்ற. புண்டரீகம்னா திக்கஜத்துக்கும் பேர் உண்டு, தாமரைப்பூன்னு அர்த்தம் இல்லை. அதுக்கு அமரகோஷத்தை சொல்லிட்டு இங்கே லீலா திக்கஜ வியாக்ரஷாபோவா வியாக்ரஷாபே புண்டரீகா அப்படின்னா நிகண்டோலாம் காட்டுற. அதனால் இங்கே விசுத்த வித்யா விஹார புண்டரீகத்தான்னு சொன்னதுனால விசுத்த வித்தியைகள்லாம் விஹரிக்கக்கூடியதான ஒரு லீலார்த்தமாக இருக்க முடியாத ஒரு திக்கஜமாக இருக்கக்கூடியது விசுத்த வித்தியகளால் விசுத்த வித்யா விஹார புண்டரீகஸ்ய. அதில் விஹாரத்துக்காக ஏற்பட்டதான ஒரு திக்கஜம் போல இருக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டால் இப்போ தகப்பனாராக இருக்கக்கூடியவர். அது கீழே தான் அந்த மாதிரியாக விசுத்தா யா வித்யா அத்தியாத்ம வித்யா தஸ்யா விஹார புண்டரீகஸ்ய விஹார ஸ்தானபூதஸ்யத்யர்த்தான்னு இன்னொரு வியாக்கியானத்தில் புண்டரீகம்னு ஸ்தானம்னு அர்த்தம் சொல்ல. முதல் வியாக்கியானத்தில் விசுத்த வித்தியாலே திக்கஜம் போல இருக்குன்றதா ஒரு அர்த்தம். விசுத்தமான வித்தியெல்லாம் விளையாடக்கூடிய இடமா இருக்கிறதுன்றதாக இன்னொரு அர்த்தம். அப்படி ரெண்டு விதமாக அர்த்தம் பண்ணார். விசுத்த வித்யா விஹார புண்டரீகஸ்ய. அவருக்கு பேர் என்னன்னா புண்டரீகாட்ச சோமசுத் சம்பவஸ்ய. அந்த புண்டரீகாட்ச யஜ்வனா பௌத்ரஹான்னு சொல்கிறோமோ இல்லையோ. புண்டரீகாட்ச யஜ்வனா பௌத்ரஹ யா தோதாரம்பாயா புண்டரீகாட்ச யஜ்வனா பௌத்ரஹ எஸ் தனையா தோதாரம்பாயா தஸ்ய மங்களம் சொல்லிட்டு புண்டரீகாட்ச யஜ்வாவுக்கு பௌத்திரன் சுவாமி தேசிகம். அது மாதிரி புண்டரீகாட்ச சோமசுத்துன்னா சோமயாகம் பண்ணவர். புண்டரீகாட்சன் பேர் உள்ள சோமயாஜியாக இருக்காரு. அவருடைய குமாரர் யாரு? அவர் அனந்த சூரி. இல்லை புண்டரீகாட்ச சோமசுத் சம்பவத்தே அனந்த சூரே. இவன் அனந்த சூரிக்கு என்னென்ன விசேஷம் பாருங்க. சகலலோக சம்பாவனீயஸ்ய விஸ்வாதிசாயினா விஸ்வாமித்திர கோத்திர பூஷணஸ்ய விசுத்த வித்யா விஹார புண்டரீகஸ்ய புண்டரீகாட்ச சோமசுத் சம்பவஸ்ய அனந்த குண சேவக. எல்லா நல்ல குணங்களெல்லாம் இருப்பிடமா இருக்கார் அவர். அப்படிப்பட்டவருடைய ஆத்மசம்பவா அவருடைய குமாரர் யாரு? வெங்கடநாதன். அவர் பண்ணிருக்கார். அவருக்கு என்னென்ன விருதுகள் தெரியும். அந்த விருதுகள்லாம் யார் தெரியுமா கொடுத்தா? கண்ட பேர்கிட்ட விருது வாங்க மாட்டார் சுவாமி. சுவாமிக்கு விருதும் கொடுக்குறதுக்கு வேறு யாருக்கும் யோகிக்கையே கிடையாது. சாட்சாத் ஸ்ரீ ரங்கநாதன் கொடுத்துருக்கான் வேதாந்தாச்சாரியன். இது சுவாமியை தன் திருவாக்கால சாதிக்கிறார். ஸ்ரீ ரங்கராஜ திவ்ய ஆஜ்ஞாலப்த வேதாந்தாச்சாரிய பதம்னா விருதத்துக்கு பேர். இந்த சிறப்பு நாம டைட்டில். அந்த வேதாந்தாச்சாரிய விருதத்தையே உடையவர். அது யாரு கொடுத்துருக்கா? ஸ்ரீ ரங்கராஜ திவ்ய ஆஜ்ஞாலப்த வேதாந்தாச்சாரிய பதா. அதனால் ரங்கராஜனே அந்த விருதத்தை கொடுத்துருக்கார். இது சுவாமி தேசிகன் அதிகரண சாராவளி சாதிக்கிற போது ஸ்வஸ்தி ஸ்ரீரங்கபர்த்து கிமபி ததம் சாதனம் தத்வசத்தே சத்தியகாலம் விபாஷ்யம் யதிபதி கதிதம் சஸ்வத் அத்தியாப்தியுக்தான் விஸ்வஸ்மின் நாமரூபாணி அனுவிஹிதவதா தேன தேவேன தத்தாம் வேதாந்தாச்சாரிய சம்யம் அவஹித புவித்சார்த்தம் அன்வர்த்தயாவின்னு சொல்லிச்சு. ஒருத்தர் விருது கொடுத்தாச்சுன்னா அப்புறம் கொடுத்தவரே ஏண்டாப்பா இவனுக்கு கொடுத்தோம்னு அனுதாபப்படே இருக்கும். ஏன்னா அந்த விருதம் வாங்கிட்டு அவருக்கு தகுந்தாப்புல எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார். அதனால் ஒரு விருதம் வாங்கிட்டாச்சும் அந்த விருதம் தனக்குத்தான் தகும்னு காட்டு தகுந்தாலும் கிரந்தங்கள் எழுதணும் இல்லையோ. அதில் வேதாந்தாச்சாரியன் விருதம் வாங்கிட்டார். உடனே அந்த விருதத்தை காட்டி அந்த விருதம் தனக்கு தகுன்றதை நிலைநாட்டி கொள்வதற்காக இந்த கிரந்தம் பண்ணார் அதிகரண சாராவளி. உடனே அதில் பத்தியே ரேட்டே சுகத்தியே பிரணம மகிபத் பாஞ்சஜன்ய கிரமேண சுவாத்மாக்கம் ரங்கநாத ஸ்வயமிதி முகரீகிருத்திய சம்மோதத்தே ஸ்ம. அதனால் அதிகரண சாராவளி பண்ணதில் சந்தோஷம் யாருக்கு? அவர் ரங்கநாதனுக்கு தான். சங்கத்தை ஊதி அவளே சந்தோஷப்படுறாப்புல சுவாமி தேசிகனாக ஒரு சங்கத்தை எடுத்து ஊதி அதில் இந்த பிரணவத்துக்கு சமானமாக இருக்கிற இந்த ஸ்லோகங்கள் 500க்கும் மேற்பட்ட ஆச்சரியமான ஸ்ரத்தரா விருத்தங்கள் அமைஞ்ச அந்த ஸ்லோகங்களை கொண்டு சுவாமி தேசிகனாக சங்கத்தை ஊதினார். அதில் அதிகரண சாராவளியில் ஸ்ரத்தரா ரூபமான ஸ்லோகங்கள்லாம் உண்டாச்சு. இதை கொண்டு பரமாத்மா ரங்கநாதன் சந்தோஷப்படுறாங்க. அந்த விருதும் கொடுத்தார். அந்த விருதத்தை சார்த்தகமாக ஆக்கிறதுக்காக
இந்த அதே போல் அது இன்னொரு சொல்லிச்சு இந்த ஸ்தோத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணிச்சு ஸ்வகமிதி ஹரிதத்துவம் யாமுன ஸ்தோத்திரவிருத்தியா விவருணத்தை நிகமாந்தாச்சாரிகம் வெங்கடேஷா அப்படின்னு தான் சொல்லி இந்த யாமுனாச்சாரிய ஸ்தோத்திரத்துக்கு உபனிஷத்து உபதேய ஸ்தோத்திர தாத்பரியமேத்தத் யதிபதி ரவதத்தே யாமுனாரிய ஸ்வயம் வா. இந்த ஆளவந்தா ஸ்தோத்திரத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கணுமா இருந்தால் ஒன்று ஆளவந்தார் தான் தெரிஞ்சுக்கணும், இல்லைன்னா அவருடைய பிரசிஷ்யராக இருக்கு பாஷ்யக்கார் தெரிஞ்சுதான் தெரியும். இது உபனிஷத்து உபதேய ஸ்தோத்திரம். உபனிஷத்தை இந்த ஸ்தோத்திரத்தை தான் அண்டி பிடிக்கணும். ஏன் உபனிஷத்துக்கு தலானியாக இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். உபனிஷத்துக்கு சமபரிகாரத்தை பண்ணக்கூடியது இந்த ஸ்தோத்திரம். அதனால் உபனிஷத்துக்கே துணை புரியக்கூடியதாக இருக்குது. அது உபனிஷத்துலாம் இத்தாண்டி பிழைக்கக்கூடியது. உபனிஷத்தில் தெரியாத அர்த்தங்கள்லாம் ஸ்தோத்திரத்தில் ரொம்ப ஆச்சரியமாக சாதிக்கிறார். அதில் உபனிஷத்து உபதேய ஸ்தோத்திர தாத்பரியம் ஏற்றது எதிபதி ரவதத்தே புரிஞ்சுதான் பாஷிகார் புரிஞ்சுக்கணும், இல்லைன்னா யாமுனாரிய ஸ்வயம் வா ஒன்றும் ஆளவந்தார் புரிஞ்சுனா புரியும். அவர் 2 பேர் தவிர யாருமே புரிஞ்சுக்கூடாது. அப்படி நிறைய வியாக்கியானம் பண்ணார். ஸ்வகமிதி ஹரிதத்தம் யாமுன ஸ்தோத்திரவருத்தியா விவருணத்தை நிகமாந்தாச்சாரியம் வெங்கடேஷா அகணி சகச சத்திய சமஸ்யா சாஸ்திரி கவிகிதம் என்ற சர்வதந்திர சொந்தம் தன்னை சாய்கள். அங்கே பெருமாள் என்ன பண்ணால் வேதாந்தாச்சாரியன் விருதும் கொடுத்தாரையோ அந்த விருதும் கொடுத்து ஸ்வகமிதி ஹரிதத்தம். சில பேர் யாருடைய விருதாக எடுத்து யாருக்காக கொடுத்து விடுவோம், அப்படி இல்லை. ஸ்வகமிதி ஹரிதத்தம் பரமாத்மாவுக்கு தான் வேதாந்தாச்சாரியன் சொன்னா உண்டு. அதனால் என்னுடைய விருதத்தை நீ எடுத்துக்கோ. ஸ்வகமிதி ஹரிதத்தம் இந்த பேர் அது ஸ்வகம்னு 2 அர்த்தம். டிராம சுவாமி படாது தனக்கே உரித்தான விருதத்தை சுவாமி கொடுத்தாரு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன, இந்த விருதத்தை நீ தவிர இன்னொருத்தர் வச்சுக்கூடாது அப்படின்னு அதை பண்ணிச்சே. இது ரெஜிஸ்டர்ட். இந்த விருதத்தை இன்னொருத்தர் வச்சுனாலும் அவள் பேரில் கேஸ் போடலாம். அப்படிதான் ஸ்வகமிதி. அதனால தான் இந்த வேதாந்தாச்சாரிய விருது யாருக்குமே இல்லை. அதுபோல் தமிழ்நாடு சொல்லிச்சு நீங்கள் சொன்னோம் இல்லையா, வேதாந்த பாவதூர் விருது இது வரைக்கும் யாருமே வச்சிருந்தில்லை. இஞ்சிமோட்ட ரசிகர் முத்தனா ஒருத்தர் தான் கொடுத்தார். அது முத்தனாவோட சொல்லி அந்த மாதிரி ஸ்வகமிதி ஹரிதத்தம் யாமுன ஸ்தோத்திரவருத்தியா விவருணத்தை நிகமாந்தாச்சாரியம் வெங்கடேஷா என்றா சொல்லி அந்த வேதாந்தாச்சாரியன் விருதத்தை சத்தியமாக ஆக்கிறதுக்காக தான் ஸ்தோத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணேன். அந்த மாதிரி ஸ்ரீரங்கராஜ திவ்ய ஆஜ்ஞாலப்த வேதாந்தாச்சாரிய படலாம். அடுத்தாப்புல கவிதார்க்கு சுந்தர விருது. இது என்ன, பாதுகா சாஸ்திரத்தை பண்ண உடனே அங்கே இருக்கிற மகான்கள்லாம் சேர்ந்து இந்த கவிதார்க்கு சுந்தர விருது கொடுத்துருக்காரு. யாட்டி சர்வதந்திர சுதந்திரம் விருது கொடுத்துருக்காரு. அது எழுதலை, அது இன்னொரு இடத்துல சாய்கிறார். கவிதார்க்கு சிம்ஹாய்க்கு பிரக்ஷாத்த குணசமாட்சியா. இந்த குணசமாட்சியம் என்னன்னா அந்த கவிகளுக்கும் தார்க்கிகாலுக்கும் இவர் சிரேஷ்டராக இருக்காரு. தன்னுடைய பாண்டித்யத்தை காட்டி இது பண்ணுறது. அது பரமத்தை நிரசனம் பண்ணமானதாக வேதாந்தாச்சாரிய சொமத ஸ்தாபனத்துக்கு அந்த விருதும் உபயோகப்படும். பரமத்தங்களை நிரசனம் பண்ணாதான் மதம் நம்முடைய சொந்த மதம் நிலைக்கும். அதை பரமத்தங்களை நிரசனம் பண்ணுறதுக்கு தார்க்கிகத்துவம் வரும். அவள் பரமத்தஸ்தில் சில பேர் கவி பாடி அப்படி ஏமாற்றக்கூடியவா இருக்கா. அவளையும் ஜெயிக்கிறதா கவிகளுக்குள்ள சமமாயும் தார்க்கிகாடு கூட சிரேஷ்டராக இருக்க. அதில் கவிதார்க்கு மாதிரி கவிகளும் தார்க்கிகளும் யானை போல, அவளை கொள்றதுல சிம்மம் போல இருக்கார் பரமாத்மா. கவிதார்க்கிக கலபவர்ஜ கபலீகிருதி சிம்மம். அதனால கலபம்னா யானைக்குட்டி. அதில் கவிகளும் தார்க்கிகாலும் கேவல கவிகள் கேவல தார்கள் யானைக்குட்டி போல. இவாளெல்லாம் கூட்டமாக விடுங்கிறதுல யானை போல் இருக்குவார் என்றா. கவிதார்க்கு சுமீதி பிரக்ஷாத்த குண சமாட்சியா சாத்திரஜன நிபத்த ஜைத்ரத்வஜ பிரசாதித திசா தச திசா சௌதா. இந்த சுவாமி தேசியனுடைய புகழை பறைசாற்றுறதுக்காக அங்கங்கே 10 திக்குகள்லையும் அவள் சிஷ்யாலாம் சுவாமியுடைய சிஷ்யர்கள் அங்கங்கே வெற்றி கொடி நாட்டிருக்கலாம். அங்கே இவா கொடி நாட்டாலும் சிஷ்யாள் வேற கொடிகள் வேற சேர்ப்பான். அப்படி இல்லை, அங்கங்கே சுவாமி தேசியனுடைய சிஷ்யாலே கொடி போல் இருக்கா. வெற்றி இந்த ஜெயஸ்தம்பம் போல. ஜெயஸ்தம்பம் வேற இல்லை, ஜெயித்ரத்வஜம்னா வெற்றி கம்பத்துக்கு பேர், ஜெயஸ்தம்பத்துக்கு பேர். ஜெயஸ்தம்பம் யாருன்னு கேட்டால் சுவாமி சிஷ்யாலே ஜெயஸ்தம்பம். அதனால் சுவாமிதருடைய காலக்ஷேபம் பண்ணவா அங்கங்கே 10 திக்குகள்லேயே இருக்கா. அவளே வெற்றி கொடி. அந்த மாதிரியாக சாத்திர ஜன நிபத்த சாத்திர ஜனங்களாகிற நிபத்த ஜெயித்ரத்வஜம் இருக்கும் இல்லையா. அதனால் பிரசாத அலங்கரிக்கப்பட்ட தச திசா சௌதா 10 திக்குகளுடைய மாடியை உபரிக்கு உடையவர்கள். அந்த 10 திக்குகளுடைய மாடமெல்லாம் இந்த சுவாமிதருடைய சேர்ந்தவாளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கு. அவளாக வெற்றிக்குள்ளே அலங்கரிக்கப்பட்டிருக்கு. சர்வதந்திர சங்கட பிரசமன விஷங்கட மதிகி. அது மட்டும் இல்லை, சர்வதந்திரங்களுக்கும் ஒரு சங்கடங்கள் வந்தது. அந்த சங்கடங்களை போக்குவதில் ரொம்ப அந்த சங்கடத்தெல்லாம் போக்குவதில் விசாலமான ஒரு மத்தியை உடையவர் சுவாமி தேசி. ஆக அந்த அதுக்கெல்லாம் என்ன சங்கடங்கள் வந்தது அப்படின்னு கேட்டால் வேதாந்த மீமாம்சா சாஸ்திராதினா எஸ் சங்கடா துர்வாதி கல்பிதா. அதாவது மீமாம்சா சாஸ்திர ஈஸ்வரன் கிடையாது. தார்க்கிகாவோட சித்தாந்தத்தில் வேதாந்த விருத்தமான சில அர்த்தங்கள் இதெல்லாம் பிற்பாடு இருக்கா கொண்டு போச்சுனாலும்
சர்வதந்திரங்களுக்கு ஏற்பட்ட சங்கடம் என்னன்னு கேட்டால், மீமாம்சா சாஸ்திரம் வேதத்துக்கு வியாக்கியானம் பண்ணுறதுக்காக வருது. ஏன் பகவதா ஈஷாராதன கர்மச்சிந்தன மகாபாகிய பிரசக்தாக அப்படின்னு முத்தனா பரமத்து பங்கத்தில் நிரீஸ்வர மீமாம்சக பங்கத்தில் சாதிக்கிட்டு, மீமாம்சாவில் ஒரு பெரிய பாக்கியம் இருக்குது, அந்த பாக்கியத்தை அழுதுட்டா. பரமாத்மாவுக்கு ஆராதன ரூபமான அந்த பகவத் கைங்கர் ரூபமான கர்மாவை சொல்றதுக்காக வந்துருக்கு. ஆனால் அந்த கைங்கர்லாம் பகவத் ஆராதன ரூபத்தை மறந்துட்டாங்க, கர்மாவே பிரதானம்னு சொல்லிட்டா. அதனால் மீமாம்சகால் ஈஸ்வரனே இல்லைன்னு சொல்லிட்டா. ஆனால் ஜெய்மினிக்கு அந்த மாதிரி அபிப்பிராயம் கிடையாது. நவீனத்தில் வியாக்கியானம் பண்ணவா இருந்தால் கலிபல கல்வியை கல்பித்தோர்த்தே விரோதம். அது வியாக்கியானம் பண்ண வந்த பிற்காலத்தில் என்ன பண்ணா, அந்த மீமாம்சா சாஸ்திரம் நாஸ்திக சாஸ்திரம் ஆகிவிட்டார். அது நிரீஸ்வர மீமாம்சன்னு சொல்லி ஈஸ்வரனே எல்லாரும் பண்ணிட்டார். அதான் மீமாம்சா சாஸ்திரம் ஏற்பட்டதான் ஒரு சங்கடம். அது நியாய சாஸ்திரங்களில் நம்ம சித்தாந்தத்துக்கு விருத்தமாக பரவான போய் காரணம்னு சொல்றது, இந்த பகவான் நிமித்த காரணம் தான் சொல்றது, மோட்சம் பாஷாணகல்ப மோட்சம் சொல்றது, இப்படியா சில சங்கடங்கள்லாம் இதெல்லாம் வேதாங்கங்கள். இந்த சதுர்தசி வித்யாஸ்தானத்தில் இதெல்லாம் சேர்ந்தது. அந்த சதுர்தசி வித்யாஸ்தானத்தில் சேர்ந்த இந்த சாஸ்திரம் இந்த மாதிரி போட்டால் அதெல்லாம் விடுறதா எடுத்துக்கிறதா, அதை விட முடியாது. அதுக்காக தான் சுவாமியோட சேஸ்வர மீமாம்சைன்னு ஒரு கிரந்தம் பண்ணி அந்த ஜெய்மினி சூத்திரத்துக்கெல்லாம் தான் தனியாக வியாக்கியானம் பண்ணுறேன். அதே போல் நியாய பரிசுத்தியில் இதுலேயும் பரமத்து பங்கத்துலேயும் நியாய விஸ்தர விரோத நிஸ்தாராதிகாரம் வச்சு நியாயசாஸ்திரம் இருக்கிற விரோதங்கள்லாம் பரிகாரம் பண்ணி அதான் நமக்கு அனுகூலமாக ஆக்கிக்கிறேன். அதனால் சர்வதந்திர சங்கட பர்ஷமான விஷங்கட்டம். விஷங்கட்டம் விஷாலமான புத்தி. விஷங்கட்டம்னா சங்கடம் விஷங்கட்டம் பிராசத்துக்காக போட்டுருக்க அர்த்தம் வேற. சர்வதந்திரங்கள் சர்வசாஸ்திரங்களுக்கு உண்டான சங்கடங்கள் இருக்கு, அந்த சங்கடத்தை பிரசமனம் பண்றதான விஷங்கட விஷாலமான புத்தியுடையவர் சுவாமி தேசிகன். அதனால் நம்ம வேத சித்தாந்தத்துக்கு அனுகுணமான சாஸ்திரங்கள்ல பிற்காலத்தவர்கள் எந்த விரோதத்தை சொன்னாலும் அந்த விரோதத்தெல்லாம் போக்கி அதெல்லாம் வேதத்துக்கு அனுகுணமாகப்படுறதுல ஒரு விஷாலமான புத்தியுடையவர் சுவாமி. அதனால எல்லா சாஸ்திரம் நமக்கு அனுகுணமாக ஆக்கிட்டார். அந்த நியாய சாஸ்திரம் சொல்லிச்சு அந்த மகர்ஷியெல்லாம் கீழே வியாக்கியானம் பண்ண மகர்ஷியெல்லாம் என்ன பண்ணால் தப்பு பண்ணிட்டார். அதுக்காக சுவாமி என்ன அந்த பாஷையெல்லாம் தூக்கி இருந்து தானாக அர்த்தம் பண்ணுறாரு. இல்லைன்னா தானே ஏத்தானி வாக்கியானி சூத்திரான்னு நானே சூத்திரங்கள் பண்ணுறேன்னு ஆரம்பிச்சுட்டேன். ஏன் அவள் தான் பண்ணுவானா நியாய தர்சனத்தில் கௌதமர் கணாதெல்லாம் சூத்திரம் பண்ணிருக்கா, அந்த சூத்திரம் எடுத்து நானே சூத்திரம் பண்ணுறேன்னு ஆரம்பிக்கிறார் நியாய பரிசுத்தி. அந்த மாதிரி சிந்த புத்திமான் சுவாமி. அப்படிப்பட்ட மகான் இந்த கவிக்கு இந்த காவியத்துக்கு நாடகத்துக்கு கர்த்தா. சர்வதந்திர சங்கட பிரசமன விசங்கடமதி ஸ்ரீமத் வெங்கட இதான் வெங்கடநாதன் அப்பா அம்மா வச்சதே. அப்படி ஸ்ரீமத் வெங்கடநாதோ நாம கவிதை இதற்கு நஷ்டம். இது ஒரு தெரியாத இவ்வளோ பிரசித்தராக விஸ்வாதிசாயின்றதுனால உலகம் பூரா பிரசித்தமாக இருக்கிற உன் காதுக்கு எட்டலையா இன்னும் சொல்லுங்க. அவருடைய வாக்கியங்களையோ அவருடைய கிரந்தங்களையோ கொண்டாடாதவா யாருமே கிடையாது. சில பேர் கிரந்தங்கள் பண்ணாங்கன்னா ரொம்ப கடினமான பதங்களாகவே இருக்கும். பெரிய பெரிய அந்த காம்பவுண்ட் பெரிய பெரிய சமாசமாக இருக்கும், ரொம்ப கடினமான பதமாக இருக்கும். சில பேர் பண்ணாங்கன்னா காதம்பரிகள் மாதிரியா ரொம்ப லலிதமாக இருக்கும். அதுவும் ரொம்ப கடினமாக இருக்கும் சிலது. சில பேருக்கு கடினமாக பண்ண தான் தெரியும், சில பேர் ரொம்ப லலிதமாக பண்ண தான் தெரியும். இது சுவாமி இது கடினமாயும் இருக்கும் லலிதமாயும் இருக்கும், ரெண்டும் கலந்தும். அது சொல்கிறாரு இங்கே இறக்கி இருக்கிறதுல கருடதண்டத்தில் விசித்திர சித்தித சோயம் வெங்கடேஷ விகசிதா கருடத்வஜதோட கீதோ கருடதண்ட ஷட்ரிம்சித் ரணச்சரண நரபரை பாட்டி நவீன கும்பகண அது அதில் வரைச்ச ரவீர்கத்தில் வரைச்ச கடைசியில் சதுர்முகேஸ்வரமுகி புத்திரபுத்திராசாலினே நம சீதா சமேதாய ராமாய கிரமேதினே கவிகதிக சிம்ம கச்சிதம் கठोर சுகுமார கும்பகம்பீர். கठोर சுகுமார் கठोरமாயும் இருக்கும் சுகுமார் கठोर சுகுமார கும்பகம்பீரம் பவபய பேரஜ மேத்தப்படுதா சொல்லிட்டு சுவாமி எப்படின்னா ரெண்டு விதமாக இருக்கிறார். அதில் ரொம்ப கடினமாக இருக்கிறது இருக்கும் இல்லையா, அந்த கடினமாக இருக்கிறதுக்கு எப்படின்னா ரொம்ப கடினமாக இருக்கிறதான அதை பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அந்த வாக்கியங்களுடைய செயலியானது ரொம்ப கடினமான சப்தங்கள் சேர்ந்துருந்ததுனாக்கு கௌடம்னு பேர். அப்புறம் பாஞ்சாலம்ன்றது என்னன்னாக்க ரொம்ப கோபலமான ரொம்ப மிருதுவாக இருக்கிற சப்தங்கள்லாம் சேர்ந்தது பாஞ்சாலம் பேர். மத்தியஸ்தமாக இருக்கிறது வைதர்பம் பேர். கௌட வைதர்ப பாஞ்சால மாலாக்காராம் சரஸ்வதி. அதில் சுவாமியுடைய ஸ்ரீசூக்தி வந்து ஒரு மாலையை போல இருக்கும். மாலைன்னு சொன்னால் அதில் பலவிதமான புஷ்பங்கள் கலந்துருக்கும் இல்லையோ. அதில் இந்த கௌட செயலி வைதர்ப செயலி பாஞ்சால செயலின்னு அந்த ஸ்டைல்னு சொல்கிறோமோ இல்லையோ, அது கௌட செயலி. அது ரொம்ப கடினமான சப்தங்களும் சில இடத்துல உண்டு. அந்த மாதிரியாக உண்டு. கோடி கருட பஞ்சாயத்துலாம் வந்து பிரிச்சு பிரிச்சு பதங்கள்லாம் போடுவேன். கௌட வைதர்ப பாஞ்சாலம். அப்புறம் வைதர்பம்ன்றது நடுத்தரமாக இருக்குது, பாஞ்சாலம் ரொம்ப மிருதுவாக இருக்குது. அந்த மாதிரியாக பலவிதமான
ஸ்டைலோட கலந்து ஒரு மாலை தொடுக்கிறாப்புல இருக்கும். இந்த மாலைன்னு சொன்ன வாசனை இருக்கும் இல்லையா, இப்படிப்பட்ட சுவாமி ஸ்ரீ சுத்தியாகிற ஒரு மாலையுடைய ரசத்தை மகான்களால் எஸ்எத்தியம் பிரசம்சந்தி சந்த சௌரபவேதினா. அதில் மனத்தினுடைய மகிமை தெரிஞ்சு அத்தனை பேரும் சுவாமியுடைய ஸ்ரீ சுத்தியில் இந்த பலவிதமான நடைகள் இருக்கிறத பார்த்து அதனுடைய பெருமையை அதனுடைய வாசனை எல்லாரும் கொண்டாடிட்டு கடமை. இப்படிப்பட்ட மகான் இந்த நாடகத்துக்கு கர்த்தா. அது மட்டும் இல்லை, அவருடைய கோத்திரத்துடைய பெருமையை சொல்றீங்க. அந்யேந்திரகம் புவனம் அந்யம் அனிந்திரகம் வா கர்த்தும் க்ஷமே கபிலபூது அயம் அன்பவாயே ஜன்மத்விதீயம் ரிஷியே கவிதம் யதசா தேவீதி விஸ்வஜனனி எது அனன்ய கோத்ரா. அந்த கோத்திரத்தினாலேயும் இவருக்கு பெருமை. விஸ்வாமித்திர கோத்திரத்திலே பிறந்தவர். இவர் பெரிய புரட்சி கவி. சுவாமி தேசியம் பெரிய புரட்சி கவி இருந்தார். ஏன்னா விஸ்வாமித்திரர் எப்படிப்பட்டவர்? கிருஷ்ணனுக்கே சொர்க்கத்துக்கு அமைச்சார். இந்திரன் பிரதிகூலமாக போய் இந்த சரீரத்தில் சொர்க்கத்துக்கு வரும்போது அவன் பிடிச்சு விட்டார். நடுவில் மத்திய யார்? விஸ்வாமித்தர். தான் அனுப்பிச்ச பேருடைய அவன் திருப்பி அனுப்பிச்சதுனால என்ன ஆகுதுன்னா, தான் அனுப்பிச்ச பேருடைய அவன் திருப்பி அனுப்பிச்சான்னு சொர்க்கத்துலேருந்து இந்திரன் பேரும் கோபம் வந்து உடனே என்ன சொன்னார், வந்து அங்கே ஸ்ரீமத்ராமாயணத்தை சொல்லிச்சேன், அந்நிமிந்திரன் கரிசியாவி லோகோவாசியா அனிந்திரகா என்னதான் ஆரம்பிச்சு நான் வேற சிருஷ்டி பண்ணுறேன். அந்நிமிந்திரன் கரிசியாவி லோகோவாசியாத்து அனிந்திரகா அப்படின்றத அதுக்கு அர்த்தம் பண்ணுறாங்க. லோகோவாசியா சேந்திரன் லோகாந்திரம் வாசியா அந்நிமிந்திரன் கரிசியாவி லோகோவாசியாத்து அனிந்திரகா. அதாவது லோகோவாசியாத்துக்கு கொஞ்சம் சேந்திரகம் லோகாந்திரம் வாசியா லோகோவா, அதாவது இந்திரனோட கூட வேற ஒரு உலகத்தையே படைச்சு விடுறேன். இந்திரனோட இந்த லோகத்தை விட்டுட்டு இந்திரனோட கூட வேற ஒரு உலகத்தையே படைச்சு விடுறேன் அப்படின்றதா ஒரு அர்த்தம். சேந்திரகம் லோகாந்திரம் வாசியா அனிந்திரகா வித்தியமான லோகையே அனிந்திரகா. இப்போ இருக்கிற உலகத்துல இந்திரனே இல்லாத பண்ணி விடுறேன் அப்படின்றதாக அது ஒரு அர்த்தமாக இருக்கும். அந்த மாதிரியாக புதுசாவது இந்திரனோட கூட வேற உலகத்தை சுற்றி வச்சுடுறேன், அல்லது இந்த இந்திரனையே போக்கி இந்திரனே இல்லாத லோகத்தையாவது பண்றேன். அது புத்தூர் ஏன் முன்னர் முதல்ல இந்திரனை ஒழிச்சுட்டு இந்திரனே இல்லாத லோகத்தை பண்ணி இந்த இருக்கிற லோகத்தை இந்திரனே இல்லாத பண்ண விடுறேன். அதுக்கப்புறம் பிரம்மா கிட்ட அபச்சாரப்பட்டதா இருக்கும். பிரம்மா பார்த்து அவனை அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து அவன் நியமிச்சிருச்சு. அவனை போகிறது நாம் யாரு? அவன் போய்க்கலாம், போய்க்கினா அப்போ பிரம்மாவுக்கு கோபம் வந்துடும். அதனால் இவன் இருக்கிறது இருக்கட்டும். அதனால் இன்னொரு இடத்துல வேற ஒரு இந்திரனுடைய வேற ஒரு லோகத்தையே சுட்டிச்சுட்டா போச்சு. அப்புறம் அப்படி பண்ணார்கள். அந்த ஸ்லோகத்தை வியாக்கியானம் பண்ணுறாருங்க. அந்யேந்திரகம் புவனம் வேற ஒரு இந்திரனோட கூட வேற ஒரு லோகத்தை சட்டிக்கிறேன். அந்யம் அனிந்திரகம் அந்யத் அனிந்திரகம் வேற ஒரு லோகத்தை இந்திரனே இல்லாத இன்னொரு லோகத்தையாவது நான் சட்டிக்கிறேன். அந்யேந்திரகம் புவனம்ன்றதுனால இப்ப இருக்கிற லோகத்தை இந்த இந்திரன் தொட்டு இன்னொன்று இந்திரனை கொண்டு படைக்கிறேன். அல்ல அனிந்திரகம் இந்திரனே இல்லாத இன்னொரு லோகத்தையாவது சட்டிக்கிறேன். அப்படி சொன்ன கருத்து. ஆனா பண்றதுக்கு ஆரம்பிச்சாரு தவிர பண்ணலை. சாமர்த்தியம் இருக்கு. ஏன்னா நான் புரட்சி பண்றது சக்தி இருக்குன்னு காண்பிச்சார். அதுக்காக ஒரு சப்தரிஷிகள் ஒரு 8 பேரை புதுசாக சிருஷ்டிச்சார். அதெல்லாம் விஸ்வாமித்திர சிருஷ்டிதான் லோகத்தில் இப்போ நட்சத்திரத்தில் சப்தரிஷி மணி 2 இருக்கு. விஸ்வாமித்திர பண்ணதான் சப்தரிஷி மண்டலம்னு சொல்லுவார். அந்த மாதிரி சாமர்த்தியம் இருக்கு. கர்த்தும் க்ஷமே கபிலபூது அயம் அன்பவாயே. அப்படிப்பட்ட அந்த விஸ்வாமித்திர வம்சத்துல இந்த கவியானவர் பிறந்தார். ஜன்மதிதி. அது மட்டும் இல்லை, இந்த சுவாமி தேசிகன் வைஷ்ணவர்களுக்கு மட்டும் ஒரு உறவு இல்லை, பூனல் போட்டுருக்க அத்தனை பேருக்கும் சுவாமியோட சம்பந்தம் உண்டு. ஏன்னா பூனல் போட்டுருக்க அத்தனை பேர் காயத்ரி உபதேசம் உண்டு இல்லையோ. இந்த காயத்ரி எந்த கோத்திரத்தில் பிறந்தது தெரியுமா? காயத்ரி சாவித்ரி விஸ்வாமித்ரா. அந்த காயத்ரி கண்டுபிடிச்ச விஸ்வாமித்தர். அந்த விஸ்வாமித்திர கோத்திரத்தில் இவர் பிறந்தார் சுவாமி தேசியம். அதனால் காயத்ரி தேவியும் சுவாமி தேசியம் ஒரே கோத்திரத்தில் பிறந்தவர். அதில் காயத்ரி உபாசனம் பண்ணுறவா, காயத்ரியை வணங்குற அத்தனை பேரும் சுவாமியை வணங்கி ஆகும். அதில் ஜன்மத்வித்தீயம் ரிஷிபி கசிதம் யதா எந்த காயத்ரி தேவினால பிராமணர்களுக்கு த்வித்தீயம் ஜென்ம இரு பிறப்பாள்னு சொல்ல வழக்கம். த்விஜன்மான்னு சொல்கிறவங்களே அம்மா அப்பா வயத்துலேருந்து பிறக்கிறது ஒரு தடவை, அதுக்கப்புறம் இந்த காயத்ரி உபதேசத்தினால பிறக்கிறது ஒரு பிறப்பு. அதனால் 2 விதமான பிறப்பு வழக்கு உண்டு. அதில் 2வதான பிறகு யாருக்கிட்டேருந்து வருது? இந்த காயத்ரி தேவி கிட்டேருந்து. அந்த காயத்ரி தேவியான விஸ்வாமித்திரகிட்டேருந்து பிறந்தாள். அதில் ஜன்மத்விதீயம் ரிஷிபி கலிதம் யதா சா தேவிச்சு விஸ்வஜனி. சாவித்ரின்னு பேர். விஸ்வஜனி சர்வ பேருக்கு 2வது பிறப்பை கொடுக்குறவள். அதனால் விஸ்வத்துக்கெல்லாம் ஜன்னியாக இருக்குமே, தாயாக இருக்க முடியாது. அவள் காயத்ரி தேவியானவள். இது அனன்ய கோத்ரா. எந்த கோத்திரத்தில் பிறந்தால் விஸ்வாமித்திர கோத்திரத்தில் அவளும், சுவாமி தேசியனுடைய அவத்து கோத்திரத்தில் அவளும் பிறந்தாள் அப்படின்றதா சொல்லி அந்த கோத்திரத்துடைய மகிமையிட்டும் இந்த நாடகத்தை நாம் அவசியம் கொண்டாடணும் என்றால் சொல்லுவோம். அது மட்டும் இல்லை, அவதாரத்துடைய மகிமை சொல்ல இந்த அடுத்த ஸ்லோகத்தோடு பண்ணிக்கணும். அந்த அடுத்த அவதாரத்தை பற்றி சொல்கிற போது இந்த சுவாமியுடைய அவதார காலத்தில் வேதாந்தாச்சாரிய ஜனனி
वरपुत्राभिलाषिणी स्वप्ने श्री वेंकटेशेन दत्तां घंटां निगीर्य सा दधार गर्भमुदलं द्वादशाब्दं पतिव्रत ततो जज्ञे गुरुरयं வேதாந்தாச்சாரிய சேகரஹா அப்படின்றதான் சுவாமியினுடைய சரித்திரத்தில் ஒரு ஐதிஹ்யமானது. அதாவது சுவாமியுடைய திருத்தாயார் தோத்தாரம்பாள்னு பேர் அவள். ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் இருக்குது. சுவாமியுடைய தகப்பனாரும் தாயாருமா சேர்ந்து திருவேங்கடமலைக்கு போயிருந்தார். குழந்தை இல்லைன்னு பெருமாள்கிட்ட வெளியிட்டா. ஒரு நாள் சொப்பனத்தில் பெருமாள் கண்டையை கொடுத்தார். அந்த கண்டையை அவள் விழுங்கினதாகவும் அதுலேருந்து கர்ப்பம் தரிச்சார். 12 வருட காலம் கர்ப்பிணியாக இருந்தாலாம் அப்படின்றதாக இங்கே புராண ஸ்லோகமே இருக்குது. स्वप्ने श्री वेंकटेशेन दत्तां घंटां निगीर्य दधार गर्भमदुल द्वादशाब्दं பதிவிரதா பதிஷூர் 12 வருட காலம் கர்ப்பத்தை தரிச்சுட்டு அதுக்கப்புறம் 12 வருட காலம் யானைகள்லாம் பிறந்தனா 12 வருஷம் கழிச்சு தான் பிறக்கும். அந்த மாதிரி சகல ராஜாக்களும் கொண்டாட முடியாது இருக்கும் இல்லையா? அந்த மாதிரியா ரொம்ப நாள் கழிச்சு கரிணி சிராய சூத்தேன்றாப்புல யானை ரொம்ப நாள் கழிச்சு தான் குட்டி போடும். ஆனால் அந்த குட்டி போடுற யானையை சகல ராஜாக்களும் கொண்டாடுவார். அந்த மாதிரி எல்லாரும் கொண்டாட முடியாத அளவுக்கு சுவாமி விஷ்ணு அவதாரம் வந்து ஏற்பட்டுன்னு சொல்லுவோம். தான் கண்டாவதாரம்ன்றது காட்டுறாருங்க. ஏன்னா அந்த காரியத்தை கொண்டு கண்டையானது என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் தேவதைகள்லாம் ஆஹ்வானம் பண்ணுறதுக்காகவும் பெருமாளுக்கு திருவாரணம் பண்ணுற காலத்தில் தேவதைகள் எல்லாரும் கூப்பிட்றதுக்காகவும் அசுரால விரட்டி இருக்கிறதுக்காக கண்டையுடைய அவதாரமே ஏற்பட்டுருக்கு. அதுக்காக தான் பிரம்மா அவரை சிருஷ்டிச்சுட்டார். மித்ராசினி விபுத வைரி பரூசினாம் ஆவானார்த்தம் தேவானாம் சாசனார்த்தம் சுரத்விஷாம் கண்டாம் நினாதையேத்து என்றதாக பிரமாணம் இருக்குது. ஆவாகனார்த்தம் தேவானாம் தேவத்தில் ஆவாகனம் பண்ணுறதுக்காகவும் ராசனார்த்தம் சுரத்விஷாம் அசுரால விரட்டடிப்பதற்காகவும் கண்டாம் நினாதே கண்டையை வந்து சப்திக்கு சொல்லுது. பத்மாசனேன பரிசார விசோப்ரயுக்தா பிரேக்ஷதே புதஜனீஹ உபபத்தி பூம்னா கண்டாஹரே சமஜனிஷ்ட யதாத்மனேதி அப்படிச்ச. அதாவது இந்த சங்கல்ப சூரியோகின்ற நாடகம் இப்போ நடிக்கிறார். அந்த நட்டனுடைய பத்னி அந்த நாடகத்துடைய பேர் என்ன, நான் இப்போ நடிக்க போகிறோன்னே நாடகத்துடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டேன். அது சங்கல்ப சூரியோதயம் நாடகம்னு பேர் சாதிச்சிட்டார். அது பண்ணவர் யாருன்றதாக கேட்டால் அதுக்கு சொல்லிட்டு வரேன் அவனுடைய பர்த்தாவாக இருக்க முடியாத நட்டன். நீங்கள் கேட்டது இல்லையா? அந்நேந்திரகம் புவனமன்யமனிந்திரகம் வா கர்த்தும் க்ஷமே கவிரபூது அயம் அன்பவாயே ஜன்மத்விதீய முதி ரிஷிபிஹி கதிதம் யசஸ்ஸா தேவீஜி விஸ்வஜனீத அந்நியகோத்ரா. இந்த சங்கல்ப சூரியோதயம் நாடகத்தை பண்ணிருக்காரு. அந்த கவி யாருன்னு கேட்டால் விஸ்வாமித்திர கோத்திரத்திலே பிறந்தவர். விஸ்வாமித்திர கோத்திரத்திலே பிறந்தவர்னு சொன்னதுல என்ன ஒரு சுவாரஸ்யம்னு கேட்டால் விஸ்வாமித்தருடைய சுபாவங்கள்லாம் இவருக்கு இருக்குது. விஸ்வாமித்தர் என்ன பண்ணாருன்னா இந்த கிருஷ்ணகோ சொர்க்கத்துக்கு அனுப்பிக்கிற போது இந்த சரீரத்தோடு வரக்கூடாதுன்னு அவன் கீழே பிடிச்சி தள்ள. அப்போ மத்திய கிருஷ்ணகோன்றதா விஸ்வாமித்தர் சொல்லி அப்படியே கிருஷ்ணகோக ஒரு சொர்க்கத்தை படித்தார் இல்லையோ. அதனால் இந்திரன் கிட்ட கோபம் வந்துவிட்டார். அதனால் அவர் சொன்னார் அன்னிமிந்திரன் கரிஷ்யாமி லோகோவாஸ்யாத் அனிந்திரகான்னு இவர் சொன்ன வார்த்தையை ஸ்ரீமத் ராமாயணத்தில் வால்மீகி சொல்லிருக்காரு. அன்னிமிந்திரன் கரிஷ்யாமி லோகோவாஸ்யாத் அனிந்திரகா. லோகோவாஸ்யாத்னு சொல்லிட்டு சேந்திரகம் லோகாந்தரம் வாஸ்யாதித்யர்த்தா அனிந்திரகா வித்தியமான லோகேவ அனிந்திரகஸ்யாதித்யர்த்தா அப்படின்றதாக இதுதான் அர்த்தம் பண்ணுறாரு. அதாவது அது அந்நேந்திரகம் புவனம் அந்நியது. அதாவது இப்போ இந்த இந்திரன் கிட்ட பேசுறதுனால இந்த இந்திரனோட கூட இன்னொரு லோகத்தையே சிருஷ்டிக்கிறேன். அதனால் லோகாந்த வேற ஒரு லோகத்தை சிருஷ்டிக்கிறது அதில் ராமகிருஷ்ணன் உண்டு காட்டினார் சொல்லிட்டார். அதில் இந்த இந்திரன் வேண்டாம், இந்த இந்திரனோட போல இன்னொரு இந்திரனோட கூட லோகாந்தத்திலே சிருஷ்டிக்கும், அங்கேயே நான் போயிடலாம். அல்லது லோகோவாசியாத்து அணிந்திருக்கான். இப்போ இருக்கிற லோகத்திலேயே இந்திரன் இல்லாத பண்ணார் அப்படின்றதாக சொன்னார். ஆனால் முதல்ல இந்த இந்திரனே இல்லாத பண்ணுறேன்னு சொன்னார். சொல்லிவிட்டு அப்புறம் கூட இந்திரனோட கூட வேற லோகத்தையாக சிருஷ்டிக்கிறேன். அது என்ன காரணம் கேட்டால் அது பிரம்மா அவனுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்கேன். அதில் பிரம்மா ஒருத்தர் ஒரு ஸ்தானத்தில் அமைச்சிருச்சு, அவனை போய் எடுப்பதுக்கு நாம் என்னத்துக்கு அது பிரம்மாவோட கூட மனஸ்தாபம் பண்ணும். அதில் இந்த இது இருந்துட்டு போடும். அதில் வேற ஒரு இந்தனோட கூட லோகத்தை சிருஷ்டிச்சா போச்சு டாக்டர்னால அதுக்கு அர்த்தம் அந்த ராமாயண ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் பண்ணுறா போல அமையிறது இந்த ஸ்லோகம். அந்நேந்திரகம் புவனம் அந்நியம் அனிந்திரகம். அதில் இந்திரனுடைய கூட வேற லோகத்தில் அங்கே சொல்லிச்சு ஸ்ரீமத் ராமாயணத்தில் அந்நியம் இந்திரன் கரிஷ்யாமி அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு லோகத்தை சிருஷ்டிச்சு அந்த லோகத்தில் வேற ஒரு இந்திரனை பண்ணுறேன். அதில் அந்நேந்திரகம் புவனம் அந்நியத்து அனிந்திரகம் இந்த லோகத்தையே இந்திரன் இல்லாத பண்ணுறேன். இது கர்த்தும் க்ஷமே. ஆனால் பண்ணலை, பண்ணுறதுக்கு சாமர்த்தியம் இருக்குது. அப்படிப்பட்ட அந்த மகரிஷியுடைய கர்த்தும் க்ஷமே அன்பவாயே அயன் கவி அபூத். அப்படிப்பட்ட விஸ்வாமித்திர கோத்திலே பிறந்தவர். அதனால் சுவாமி தேசிகன் எல்லாரும் உண்டுன்னு ஒரு விஷயத்தை சாதிச்சாலும் அது இல்லைன்னு சொல்கிறதுக்கு சாமர்த்தியம் உண்டு. பல பேர் சேர்ந்து இல்லைன்னு ஒரு விஷயத்தை சாதிச்சாலும் அது உண்டுன்னு சொல்கிறதுக்கு தர்க்க பாண்டித்யத்தாலே நினைச்சதெல்லாம் சாதிக்க வல்லதாக இருக்க செய்தையும் ஸ்ரீமுத்திர பிரபாவத்தை சொல்கிற போது தர்க்க பாண்டித்தான் நினைச்சதெல்லாம் சாதிக்க முடியும்.
இருந்தாலும் பிரமாணங்களை அனுசரித்து போகணும்னு தான் நான் போறேன்றாங்க சுவாமி தேசிகன். அப்படிப்பட்ட சர்வதந்திர சுவாதந்திரியம் உள்ளவர் சுவாமி. அப்படிப்பட்டவர் இந்த காவியத்தையே பண்ணியிருக்கார். ஜன்மத்விதீய ரிஷிபி கசிதம் யதஸ்தா. இந்த இருபிறப்பாள்னு சொல்றோம் பிராமணர்கள் திஜன்மான்னு சொல்றாங்க. பிராமணர்களுக்கு 2வது பிரிவு காயத்ரி மந்திரம் தான் தருது. ஆயா தகப்பன வயசுல ஒரு தடவை பிறக்கிறார். அப்புறம் உபநயனம் ஆறும்போது காயத்ரி மந்திரத்தின் உபதேசத்தினாலே அவளுக்கு ஒரு பிறவியானது ஏற்படுறது. அதில் 2வது பிறவி ஏற்பட்டால் தான் அவளுக்கு பிராமணன்றதான பேரே வருது. அதில் நமக்கு 2வது பிறவி ஏற்படுவதான காயத்ரியானது அதே விஸ்வாமித்திர கோத்திரத்தெல்லாம் பிறந்தார். விஸ்வாமித்திர ரிஷியை கொண்டு தான் அவள் பிறந்தார். அப்படிப்பட்ட அந்த கோத்திரத்துலாம் சுவாமி பிறந்திருக்காரு. அதனால காயத்ரி தேவியும் சுவாமி தேசிகனும் கோத்திர இது மாதிரி தங்க தமக்க தம்பி இந்த மாதிரி. அதனால சுவாமி தேசிகனோட சம்பந்தம் யாருக்குன்னு கேட்டால் காயத்ரி ஜெபம் பண்றவா அத்தனை பேருக்கும் பிராமண கஷத்திரிய வைஷ்யா அத்தனை பேருக்கும் சுவாமி தேசிகனும் சம்பந்தம் உண்டு. இதில் வடகை யார் மட்டும்ன்றது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மகிமை உள்ளவர் சுவாமி தேசிகன் என்றதாக வம்ச பிரபாவத்தை சாதித்தார். அடுத்தாப்புல அவதார பிரபாவத்தை சொல்லிச்சு திருக்கோயில் திருவேங்கடமுடியான் இருக்கான் இல்லையோ, அவன் சன்னதியில் பெருமாள் ஆராதனத்துக்காக மணி வச்சுட்டு இருக்காரு. அந்த மணி தான் திருமலைவான் திருமணியான் திறக்க வந்தோன் வாழியேன்னு தான் அந்த கண்டாவதாரம் தான் எம்பெருமானுக்கு சொன்னான் சுவாமி தேசிகனுக்கு. அந்த திருவேங்கடமுடியானுடைய கண்டை தான் இங்கே சுவாமி தேசிகன் அவதாரம் பண்ணிருக்காரு. இது சுவாமியே சாதியா தன்னுடைய விற்த்தாந்தத்தை பற்றி இதுதான் ஒரு சுவாரஸ்யம். சுவாமியினுடைய விற்த்தாந்தத்தை அசலாறு சொல்றது போக இங்கே சுவாமி தேசிகன் இந்த நாடகத்துடைய ஆரம்பத்தில் அந்த சூத்திரசாரன்னு சொல்றோம் இல்லை, நாடகத்தை ஆரம்பிச்சு வைக்கிறோம் நடன், அந்த நடன் வாயிலாக சாதிக்கிறார். அதெல்லாம் தன்னுடைய மகிமையே தானா சொல்கிறார். சுடாபி சயத்காமா கமல நிலையே சித்திரம் ஆம்னாய வாச்சா சுடாபீடம் தவபதயுகம் சேதசா தாரயந்தः சத்ரச்சாயா சுபகசரசः சாமர ஸ்நேர பார்ஷ்வாக ஸ்லாகாசப்த ஸ்ரவணமுனிதாக ரித்விண சஞ்சரந்தி. தன்னுடைய புகழ தன் காதாலேயே கேட்கணும்னா அதுக்கு ரொம்ப பாக்கியம் பண்ணுது. ஸ்லாகாசப்த ஸ்ரவண முதிதாக ஸ்லாகா சப்தங்கள் தன்னை பற்றி அசலார் வச்சு தான் கேட்கலாம், அது எல்லாருக்கும் கிடைக்கும். ஆனால் தன்னை பற்றி புகழ்ந்து பல பேர் அசலார் பேச தானத்தை கேட்கணும் பாருங்க. அந்த மாதிரி பாக்கியம் யாருக்கு லக்ஷ்மி கடாட்சம் யாருக்கு இருக்கோ, லக்ஷ்மி அனவரதம் தியானம் பண்ணி லக்ஷ்மி கடாட்சம் யாருக்கு கிடைக்கிறதோ அவளுக்கு தான் தன்னை பற்றி அசலார் புகழ்ந்து பேச அதை கேட்கும் பாக்கியமும் கிடைக்கும். சேத்காமாக கமல நிலையே சித்திரம் ஆம்னாய வாச்சாம் சூடாபீடம் தவபதீகம். வேதங்களுக்கெல்லாம் சூடாமணி போல் இருக்க முடியாத லக்ஷ்மியுடைய பாதாரவிந்தத்தை ஏ சேத்தசா தாரயந்தக மனசால யார் தரிக்கிறாளோ எப்போதும் லக்ஷ்மியுடைய பாதாரவிந்தத்தை தியானிக்கிறாளோ. இந்த பாதாரவிந்தத்தை பற்றி தான் வேதங்கள் முழுக்க சொல்லணும். அதனால வேதங்களுக்கு சூடாபீடம் ஆம்னாய வாச்சாம் சூடாபீடம். ஆம்னாய வாக்கு வேத வாக்குகள், வேத வாக்குகள் சூடாபீடமா இருக்கும். தவ பதயுகம் லக்ஷ்மி பார்த்து சொல்ற ஹே மகாலட்சுமி தவ பதயுகம் சூடாபீடம் ஆம்னாய வாச்சாம் சூடாபீடம் தவ பதயுகம் சேத்தசா தாரயந்தக சத்ரச்சாயா சுபகசரதா. அவள் தலைமையில எப்போதெல்லாம் கொடை சுற்றிலே இருக்கும். அதில் கொடைங்கீழ வருவாள். சத்ரச்சாயா சுபகசரதா சாமர ஸ்மேர பார்ஷ்வாக அழகாக இரு பக்கங்களையும் கவரி வீசுவார். ஸ்லாகா சப்த ஸ்ரவண முதிதாக பிரக்விணா. எங்கள் பக்கத்தில் பெருமாளுடைய பிரசாதம் மாலையெல்லாம் சாத்துவார். இந்த மாலையை சாத்தி கொண்டு பிரக்விணா சஞ்சரந்தி ஸ்லாகா சப்த ஸ்ரவண முதிதாக. எங்கேயும் ஐடிங்கிற அடிக்கடி சாய்க்க இருக்கும். ஐடிங்கிற ஆடுற போது ஸ்ரீமத் வேத மார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய பரமஹம்ச விவராதிகாச்சாரிய சர்வதந்திர வேதாந்தாச்சாரிய பகவத் ராமான சித்தாந்த உத்தாரண சார்பமாக இந்த விருதுகள் சொல்கிற போது ஜிமோட்டேஷனுடைய வைபவத்தெல்லாம் கழிக்கிற போது அந்த விருதுகள் ஒன்றும் அன்பர்த்தமாக இருக்கும். நம்ம சித்தாந்த எதிபதி மதம் சர்வத்தை ஸ்தாபித்வான்னு நம்ம வாழ்க்கையோட சித்தாந்தத்தை எல்லாச்சாரங்களும் ஸ்தாபிக்கிறார். ஜிமோட்டேஷனுடைய ஞானம் அந்த அர்த்தமும் ரொம்ப விசேஷமாக இருக்கிற துவைத்த மடாதீஸ்வரர் அவர் சத்தியத்தியான தீர்த்தர் அவரையே வாக்கியார்த்தத்தை ஸ்ரீரங்கில் ஜெயிச்சவர் ஐஷிங்கர். அதனால் ஒரு சம்பிரதாயத்துக்கு ஒரு பெரிய பெருமையை உண்டு பண்ணி கொடுத்தார். அந்த ஐஷிங்கர்களுடைய வைபவத்தை சொல்லும்போது இந்த விருதுகள்லாம் அர்த்தத்தோடு அனுசந்தானம் பண்ணால் அது ஐஷிங்கர் ரொம்ப பொறுமை இல்லையா. இந்த விருதுகளை சொல்லிட்டு ஐஷிங்கர் திருவாராத்து கழிச்சு கொடை பிடிப்பார், 2 பகுதியிலையும் தாமதம் போடுவார், வாத்தியங்கள் வாசிக்கும். இந்த விருதுகளை சொல்லுறோடு இல்லையா அது ஐஷிங்கர் சாய்க்கிறா இருக்கும். இந்த மாதிரி இது வந்து மடத்தில் ஒரு 42 ஐஷிங்கர் 42 இல்லை 42 பேர் தானே கிடைச்சிருக்கு. அதனால் எங்கள் எல்லாரும் இப்போ 44. அதனால் இப்போ 44 பேர்கள் லட்சுமி கடாட்சம் பெற்றவர்கள். ஏன்னா அந்த சிவதேவ மாதுக்காக இந்த விருதும் சொல்லிட்டு தன் காதாலே இந்த கேட்டு பாக்கியம் கிடைச்சிருக்கு. அதான் லக்ஷ்மியுடையவும் லக்ஷ்மியுடைய சாஸ்திரத்தினால ஏற்பட்டது சாய்க்கிற வழக்கம். அந்த மாதிரியா சுவாமி தேசியம் தன்னுடைய வைபவத்தை அசலார் சொல்ல தானே கேட்டிருக்காரு. அசலார்னா படிக்காத வாழல உத்பிரேட்சத்தை புதஜனீகி பண்டிதாளாருக்கும் சுவாமி தேசியனுடைய அவதாரத்தை பற்றி பலவிதமாக சொல்லிட்டு இருக்காரு. அது என்ன சொல்றாங்க, கண்டாஹரேஹே சமஜனிஷ்ட யதாத்மனேதி. அந்த லக்ஷ்மி அந்த ஸ்ரீனிவாசனுடைய கண்டைனா மணிக்கு பேர். அந்த மணி தான் சுவாமி தேசியனா அவதரிச்சுது அப்படிங்கிறதா மகான்கள் எல்லாம் தெரியவா எல்லாரும் பண்டிதாலும் சொல்ற பாமராலும் சொல்ற. அதனால எல்லாரும் ஒரே மாதிரியாக சுவாமி விஷயத்துல கண்டை தான்
அந்த திருவேங்கட கட்டை தான் அவர் தத்துவம் சொல்லிட்டு இருக்காங்க. அது வெறும் சொல்லலை, ஏதோ கண்முடிச்சும் சொல்ல உபபத்தி பூம்னா அந்த திருவேங்கடமுடியாருடைய அந்த மணி தான் சுவாமி தேசிகனா அவதரிக்கிறதுக்கு பல உபபத்திகள் பொருத்தங்கள் இருக்கு. என்னன்னு கேட்டால் அனந்த சூரி சுவாமி தேசிகனுடைய தாப்பனாருக்கும் தாயாருக்கும் குழந்தை இல்லாமல் இருந்து ஸ்ரீனிவாசன் நியமனம் பண்ணதாக சொல்லி அந்த அது ஒரு கதை. ஆனால் ஸ்ரீனிவாசன் நியமனம் பண்ண அங்கேருந்து திருவேங்கடமலைக்கு போனேன். அது வியாக்கியானத்தை உபபத்தி பூம்னா உத்தமர் சுவாமி அந்த வியாக்கியானத்தை காட்டுறார். உபபத்தி பூம்னா ஸ்ரீனிவாசேன அனந்த சூரேக ஆத்வானம், அப்புறம் சொப்பன விருத்தம், அப்புறம் கனாவில் கண்டையை கொடுத்து சுவாமி தேசியோட தாயார்கிட்ட அங்கேருந்து ஒரு பரிச்சாரர் வந்து அந்த மணியை கொடுக்குறார். இந்த மணியை அவள் விழுங்குறதாகவும் கனா கண்டார். அப்புறம் சொப்பனம், அப்புறம் மந்திரே கண்டாயா அபாவம். ராத்திரி சொப்பனத்தில் ஒருத்தர் பரிச்சாரகர் அந்த மணியை கொண்டு கொடுத்தார். தேவிகள் அதை முழுங்கிவிட்டாலும் அதை முழுங்க முடியுமா அப்படின்னு எல்லாம் கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. அதாவது அந்த சக்தி சக்தியானது உள்ளுக்குள்ளே போயிருக்கு வச்சு. அப்புறம் மறுநாள் பார்த்தா கண்டையை காணணும். இதெல்லாம் நான் விற்த்தாந்தம் இருந்திருக்கு. அதனால் கண்டையை காணணும். அந்த கண்டை தான் சுவாமி தேசிகனா அவதரிச்சிருக்கார். இந்த மாதிரியான கண்டாயா அபாவா வந்து இந்த மாதிரியாக ஆபிஷ்ட பகவத்கீதை. அப்புறம் அந்த சட்டாரி காணுமே அர்ச்சகரை விசாரிக்கிற போது அர்ச்சகர் மூலமாக பெருமாள் ஆலோசனை பண்ணி நான் தான் சுவாமி தேசிகனா அவதரிக்க முடியாது, கண்டையை பண்ணிட்டேன், அதில் கண்டை இனிமேல் இராது, இனிமேல் கண்டையே வேண்டாம் அப்படின்னு தான் சாதிச்சிட்டார். இந்த மாதிரியான சில உபபத்திகள்லாம் இருக்கிறதுனால உபபத்தி பூம்னா 1-2 பொருத்தம் இல்லை, பலவிதமான பொருத்தங்கள் இருக்கிறதுனால அந்த திருவேங்கடமுடியான திருமணி தான் சுவாமி தேசிகன் அவதரிச்சதுன்னு தான் மகான்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அதோட இன்னொரு சுவாரஸ்யம், அந்த மணிக்கு உள்ள சுபாவம் தான் சுவாமி தேசிகன். அந்த மணியானது என்ன பத்மாசனேன பரிச்சார விதோ பிரயுக்தம். பத்மாசனம்னா 2 அர்த்தம். பத்மாசனம்னா கவனிக்கிறது தாமரபுரத்தில் இருக்கின்றான சதுர்முக பிரம்மா. அந்த சதுர்முக பிரம்மா பெருமாள் திருவாராதனத்துக்காக இந்த கண்டையை நியமனம் பண்ணிருக்கான் இல்லையா. ஆவாகனார்த்தம் தேவானாம் சாசனார்த்தம் சுரத்விஷாம் கண்டாம் வினாதியை தேவத்தில் ஆவாகனம் பண்ணுறதுக்காகவும் அசுரால விரட்டி தான் அந்த பூஜை பண்ணுற காலத்தில் ஆராதனை பண்ணுற காலத்தில் மணி அடித்தா அசுரா எல்லாரும் ஓடி போடுவார், தேவதைகள்லாம் ஓடி கிட்ட வருவார். அப்படிப்பட்ட தேவதை ஆஸ்வானம் பண்ணுறதுக்காகவும் அதோட சர்வவாத்திய மையி கண்டா சர்வ தேவமயோ ஹரிஹி. அந்த வாத்தியங்கள் ஒன்றும் இல்லைன்னா அந்த கண்டாநாதம் ஒன்றே போகும். சர்வ வாத்தியங்களுடைய தொகுப்பு தான் அந்த கண்டை. சர்வ வாத்தியமயி கண்டா. இந்த கண்டாநாதம் இருக்குதுன்னா 1000 நூற்றுக்கணக்கான வாத்தியங்கள் வாசிச்சா என்ன ஒரு அஷ்டாதச வாத்தியம்னு சொல்கிறோம். அஷ்டாதச வாத்தியம் வாசிச்சா என்ன ஒரு பலம் உண்டோ அந்த பலம் கண்டாநாதத்தினாலே வரும். அதனால் அந்த சர்வ வாத்தியமயே கண்டா. பரமாத்மா எப்படி இருக்குன்னா சர்வ தேவமயோ ஹரிஹி, சர்வ தேவஸ்வரூபனா இருக்கும். அதில் சர்வ தேவமயனா இருக்கு இல்லையான அந்த எம்பெருமானுக்கு சர்வ வாத்தியமையா இருக்கிற கண்டையை ஒழிக்க முடியாது பண்ணுமானக்கு. அதில் அசுரா எல்லாரும் ஓடுவேன், தேவத்தெல்லாம் வருவாள்ன்றதாக இப்படி திருமால் திருவாராதனத்துக்காக பரிச்சார அவிதோ பத்மாசனேன பிரயுக்தா. இது கண்டையினுடைய விஷயத்தை. இப்போ அந்த கண்டையை பத்மாசனம் பண்ணிட்டான்னா தேசினாவதே பண்ணிட்டான். இங்கே பத்மாசனத்துக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால் பத்மாயாக ஆசனம் ஸ்ரீநிகேதன். பத்மானா லக்ஷ்மி, லக்ஷ்மிக்கு ஆசனமாக இருக்கும் யாரு பரமாத்மா. பெருமாளுடைய திருமார்பதனா ஆசனமாக கொண்டு இருக்காரு. அதில் பத்மாசனேனா பத்மாய என்ன சொல்லுது பத்மம் ஆசனம் எஸ்ய சதுர்முகத்தை பத்மம் ஆசனம். எந்த சதுர்முகனுக்கு பத்மா அவன் அந்த ஆசனமாக இருந்தோ அவன் சதுர்முகன். அந்த சதுர்முகனாலே கண்டையானது திருவாராத்துக்கு உபயோகப்படுத்தப்பட்டது. அந்த கண்டையை இங்கே தேசியனாவதரிங்க இந்த பத்மாசனம் உபயோகப்படுத்தான். இங்கே பத்மாசனம் அர்த்தம் பத்மாயாக ஆசனம். லக்ஷ்மிக்கு ஆசனபூத்தனான வந்து ஸ்ரீனிவாசன் தேசியனா அவதரிக்க முடியாது பண்ணிட்டான். எதுக்காகனா வித்ராசினி ஸ்ரேயா நிகேதனா ஸ்ரீநிகேதனா. லக்ஷ்மி பத்மாயாக ஆசனம் சொல்றாப்புல ஸ்ரேயா நிகேதனம் ஸ்ரீநிகேதன் அப்படிலாம் ஷஷ்டி தத்துவமே பண்ணலாம். விபுத வைரி விபுத வைரி வரோசி மீனா. இது கண்டியாக இருக்குன்னா விபுத வைரி இருக்கோ, அதாவது தேவதனுக்கு துவேஷியாக இருக்கணும் அசுராள். அவளுடைய சமூகத்துக்கு அவளுடைய கூட்டத்துக்கு அவளுடைய சேனைக்கு ஒரு பயத்தை கொடுக்கக்கூடாது. விக்ராசினி விபுத வைரி வரோசி மீனா பத்மாசனேன பரிச்சாரவிகோப்பா உத்ரேட்சதே புதஜனிஹி உபபத்தி பூம்னா கண்டாஹாரே சமஜனிஷ்ட யதாத்மனேதி. அதனால் இந்த ஸ்ரீனிவாசனுடைய ஆத்வானம் ஸ்ரீனிவாசன் தாப்பனாய கற்றோரை அழைச்சது சொப்பன விற்த்தாந்தம். அந்த சொப்பனத்தை கண்டையை கொடுத்தது. மறுநாள் காலத்தில் கோவிலில் கண்டை இல்லாமல் போனது. அப்புறம் பெருமாளே அர்ச்சகர் மூலமாக வந்து நான் தான் கண்டையை சுவாமி தேவன் அவருக்கு முடியாது பண்ணேன்னு சொன்னது. இந்த மாதிரியான உபத்திகள். அதோட இன்னொரு உபத்தி என்னன்னு கேட்டால் கண்டை பண்ணுற காலத்து சுவாமி தேசம் பண்ணார். சுவாமி தேசம் என்ன பண்ணார்னா ஏன் அருசமய குறும்பருத்தும் அணியரங்கர் அடியவர்க்கே அடிமை செய்தோம் தான் பரமதசங்கத்தை சொல்லிட்டு பரமத நிரசனம் பண்ணி அங்கே சொல்கிறாரு நிர்விஷ்டம் இதுசார்வோவசாம் ஆவர்த்தி பிரியம்பனம் யுத்தோதேதர பாரதந்திர நிறையாக நீதா சுகம்பாசராக அங்கீகிருத்திய சதாம் பிரசத்தி அசதாம் கர்வோபி நிர்வாபிதா. சமதஸ்தாபனம் பண்ணது மட்டும் இல்லாமல் பரமதங்களையும் பங்கப்படுத்தினர். அதனால்
பயிரை விட்டுட்டு வேலி போடாமல் இருந்தால் அந்த பயிரை சுலபமாக ஆடு மாடு வந்து அழிச்சு கொடுக்கும் இல்லையா? அதில் சுத்தாந்தத்தை மாத்திரம் வளர்த்தா பிரயோஜனம் இல்லை. சுத்தாந்தங்களுக்கு இத்தராளால் உபரோதங்கள், அதாவது அதனால் ஒரு அழிவுகள் உபதிரவங்கள் வரபோது அந்த பயிரை ஆடு மாடு மேயாமல் இருந்தால் வேலி போடுறாப்புல இதர மதஸ்தர்கள், ஜெயினாள், பௌத்தாள், வேதாந்திகளுக்குள்ளே துவைத்திகள், அத்வைத்திகள் இவ்வாறால் உபதிரவங்கள் வராமல் இருப்பதற்காக வேலி போட்டு அதை அதாவது பரமத்தங்களை நிரசனம் பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த பரமத்தை நிரசனம் பண்ணுறது வித்ராசினி விபுத வைரி வருவசின்னா ஆசுரப்புறத்தில் விரட்டி அடிச்சாப்புல ஆசுரப்புறத்தில் இத்தர மதத்தால் சுவாமி தேசன் விரட்டி அடிக்கிறார். இது கண்டையுடைய காரியம் தானே. கண்டையானது எப்படி அசுரர்களை தேவதர்களுடைய மதத்துக்கு விபரீதமான மத கொள்கையுடைய அந்த அசுராலை விரட்டி அடித்தாரோ அதுபோல பரமத மண்டலத்தில் கண்டையை போலே சுவாமி இருக்கார். தேவதளுக்கு எப்படி ஆஹ்வானத்துக்காக ஏற்பட்டாரோ அதில் தத்துவ பிரகத்தில் இருப்பாருக்கு சுவாமி தேசன் ஆனந்தத்தை கொடுக்குருவார்கள். இதுதான் ரொம்ப அழகாக பிள்ளைந்தாரி வியாக்கியானத்தில் ரொம்ப அழகாக ஒரு மகான் பண்ணிருக்கார். வித்தகன் வேதியன் வேதாந்த தேசிகன் எங்கள் தூக்குள் மெய்த்தவன் உத்தவன் வெங்கடநாதன் வியன் கலைகள் மொய்த்துடுனாவன் முழக்கொடு மூலமர கைத்தவன் என்றுரைத்தேன் கண்டிலேன் என் கடுவினையே. ஆச்சரியத்துக்கு அர்த்தம் தெரியும். வித்தகன் ஆச்சரியமான சுபாவத்தையுடைய, வேதியன் வேதாத்தியனம் பண்ணவன், அந்த வேதாந்த தேசிகன் என்றாக தேசியம் சொன்னாவும், எங்கள் தூக்குள் மெய்த்தவன் தூக்குள் அவதரித்த உண்மையான தபஸ் பண்ணவன், உத்தமன் வெங்கடநாதன் வேதாந்த தேசியம் பட்ட பெயர், வெங்கடநாதன்றதாக தாயதோபனா வச்ச பெயர்கள். அப்படிப்பட்டவன் இங்கேதான் கவனிக்க வேண்டும். வியன் கலைகள் மொய்த்துடுனாவன், வியன் கலைகள் விஸ்தாரமான சதுர்ஷட்டி கலைகள் சொல்ல முடியும். அது மொய்த்துடுனாவின் முழக்கொடு மூலமர கைத்தவன். அது நாக்கு அசைச்சாருன்னா அந்த நாக்கிலிருந்து உண்டான சப்தத்தினால இத்தர மதஸ்தால் அத்தனை பேரும் விழுந்து போடுறார். வியன் கலைகள் மொய்த்துடு நாவின் முழக்கொடு மூலமர வாதியர் மூலமர கைத்தவன். வாதியர்னா இத்தர மதஸ்தார். இத்தர மதஸ்தர்கள் ஆறும்படியாக அவர்கள் ஒழியும்படியாக தன் நாக்களுடைய ஓசையினாலே செய்யக்கூடியவர் சுவாமி தேசிகன். அந்த நாக்குக்கு என்ன வைபவம்னு கேட்டால் அந்த நாக்கில் சர்வ வித்திகளும் வந்து அப்படியே மொச்சுன்னு இருக்குல்ல, வந்து வெள்ளத்தை வியன் கலைகள் விஸ்தாரமான சதுர்ஷட்டி கலைகள் சொல்ல முடியும். அது மொய்த்துடு நாவின் முழக்கொடு மூலமர கைத்தவன். அது நாக்கு அசைச்சாருன்னா அந்த நாக்கிலிருந்து உண்டான சப்தத்தினால இத்தர மதஸ்தால் அத்தனை பேரும் விழுந்து போடுறார். வியன் கலைகள் மொய்த்துடு நாவின் முழக்கொடு மூலமர வாதியர் மூலமர கைத்தவன். வாதியர்னா இத்தர மதஸ்தார். இத்தர மதஸ்தர்கள் ஆறும்படியாக அவர்கள் ஒழியும்படியாக தன் நாக்களுடைய ஓசையினாலே செய்யக்கூடியவர் சுவாமி தேசிகன். அந்த நாக்குக்கு என்ன வைபவம்னு கேட்டால் அந்த நாக்கில் சர்வ வித்திகளும் வந்து அப்படியே மொச்சுன்னு இருக்குல்ல, வந்து வெள்ளத்தை வைக்கிறா போல சுவாமி தேசிகனுடைய நாக்கில் எனக்கு இடம் வேணும் எனக்கு இடம் வேணும்ன்றதாக வியன் கலைகள் மொய்த்துடு நாவின் முழக்கொடு மூலமர. இந்த நாக்குனால இத்தர மதஸ்தை நிரசனம் பண்ணி மதஸ்தை ஸ்தாபனம் பண்ண ரொம்ப அழகாக வியாக்கியானம் பண்ணாருங்க. இந்த தரிசன அபிவிருத்தி தான் விரோதி நிரசன பூர்வகமாக ஆக வேணும் என்று பார்த்து அதுதான் நான் உடையாராலே ஆக வேணும் என்று அறுதியிட்டு திருமலைமால் திருமணி அவதரிக்க செய்தான் எம்பெருமான் அப்படின்னு பூர்வாதி வியாக்கியானம் பண்ண. சீனிவாசன் யோசனை பண்ணா நம்ம வேதாந்த சம்பிரதாயத்தை விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தை காத்து போடும். அது யாரா அவதரிக்க முடியாது பண்றதுன்னு பார்த்தா சிறந்த நாக்கு படைத்தவாளால தான் அந்த சம்பிரதாயத்தை காப்பாற்ற முடியும்னு பார்த்தா. முதல்ல இதர மதங்களை நிரசனம் பண்றவாளால் தான் சுமதத்தை ஸ்தாபனம் பண்ண முடியும். அதில் இதர விரோதி நிரசனங்களை பண்ணி தான் சுமதத்தை காரணம். அந்த விரோதி நிரசனம் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னாக்க அது விரோதி நிரசனம் பண்றது பரமத பங்கம் பண்றது சிறந்த நாவுடையாராலே ஆக வேணும் என்று பார்த்து திருமலைவாள் திருமணி வேதாந்த தேசன் அவதரிக்க முடியும் பண்ணான். மணிக்கு விஷயம் நெட்டால்ட்டா ரொம்ப மணி கனமா இருக்கு, 10 கிலோ இருக்கு, இருந்தாலும் மணிக்கு ஏற்றம் இல்லை. மணி சின்னதா இருந்தாலும் கணின்னு சப்தம் இருந்தால் அந்த மணிக்கு நாக்கு நன்னா அமையணும். அந்த நாக்குனால தான் மணிக்கு ஏற்றம். அதனால மணிக்கு ஏற்றம் நாக்குனால, சுவாமிக்கு ஏற்றம் நாக்குனால. அதனால அந்த நாவுடைய திருமணியை கொண்டு நாவீருடைய சுவாமி தேசிகனா அவதரிக்க முடியாது பண்ணான் சுவாமி தேசிக திருவேங்கட முடியாது. அதனால இந்த சம்பிரதாயம் தான் விரோதி நிரசன பூர்வகமாக ஆக வேணும் என்று பார்த்து அதுதான் நாவுடையாராலே ஆக வேணும் என்று அறுதியிட்டு அந்த சிறந்த நாவு படைத்த அந்த திருமலைமால் திருமணியை சுவாமி தேசனா அவதரிக்க முடியாது பண்ணார். இதுதான் உபபத்தி கும்பு. இது வந்து இன்னொரு இடத்துல இருக்கு. அதனால திருமணிக்கும் நாக்கு உசந்த நாக்கு, சுவாமி தேசிகமும் நாக்கு உயர்ந்த நாக்கு. இது வந்து அந்த திருவாய்மொழியில் சாதிக்கிற போது நாவினுள் நின்று மலரும் ஞான கலைகளுக்கெல்லாம் ஆவியும் ஆக்கையும் தான் எம்பெருமானை பற்றி சொல்லிச்சு. எம்பெருமான் சர்வ வித்தியர்களுக்கும் அர்த்தமும் அவன் தான், அந்த வித்தியகளில் சொல்லப்பட்ட சப்தங்களும் அவன் தான்.
ஆவியும் ஆக்கையும், ஆவின்னா உயிர், சப்தங்களுக்கு உயிர் அர்த்தம் தானே, அர்த்தமா இருக்கிறதும் பரமாத்மா தான். சொல்லும் பொருளுமாய் தானாய் தான், சொல்லும் அவனே பொருளும் அவனே. அதுக்கப்புறம் ஆக்கியம்னா சரீரம், அது வடிவம், வடிவம்னா எழுத்துக்கள். அதனால சர்வ சாஸ்திரங்கள் இருக்கும் இல்லையோ, சர்வ சாஸ்திரங்களாலே சொல்லப்படணும் பரமாத்மா. சர்வ சாஸ்திரம் சப்த ரூபமாக தான் இருக்கணும். அந்த சப்தஸ்வரூபத்தை வடிவாக கொண்டு வரும் பரமாத்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வித்தியெல்லாம் எப்படா இருக்குன்னா, நாவினுள் நின்று மலரும் ஞானக்கலைகள். நாவினுள் நின்று மலரும். சில புஷ்பங்கள் செடியில் இருந்தா பூக்காது. கொத்தலரும் பூங்குழல் நப்பின்னைன்னு சொல்லிச்சு, செடியில பூ அது சரியா மலராதான். அந்த மொக்கா இருந்துச்சு, அதை பறிச்சு நப்பின்னை பிராட்டியுடைய கூந்தல வச்சுட்டா செடியில இருக்கிறது காட்டிலும் இவள் சிரத்துல வந்தோடனே அந்த விகசிக்கும்ல. அந்த மாதிரி இந்த வித்தைகள்லாம் மற்ற இடங்கள்ல இருந்தா பிரகாசிக்காது. சுவாமி தேசியனுடைய நாட்டில் வந்து உட்கார்ந்து கொடுத்தோம்னா நாவினுள் நின்று மலரும். வேற இடத்துல இருந்தா அது பிரகாசி. அதான் வித்தைக்கு பிரகாசம் நாக்குனால தானே. அந்த சிறந்த நாவு படைத்தவரையால் சுவாமி தேசியம். அதனால உபபத்தி பூமி உப்ரேட்சதே புதஜனை உபபத்தி பூம்னா கண்டாஹரே சமஜனிஷ்ட அஸ்மனேதி ஸ்லோகத்துக்கு நிறைய சொல்ல. அப்படி ஆஸ்திகமான ஸ்லோகம். இந்த மகான்கள் உத்ரேட்சிக்கிறார். உத்ரேட்சித்தேன்னு உது, அது சுவாமி உப்பு சுவாமி அகாரேஷன் உதித்தி பிரேட்சத்தே. இன்னொன்று இதை பார்த்தா இந்த பரமதேசம் பண்றதுக்கு பண்ணிச்சு கிருஷ்ண துவைபாயனம் வியாசம் வித்தி நாராயணம் பிரபும் கோஷன்யோ பூமி மைத்ரேய மகாபாரதம் பவேத்து. மகாபாரதம் பண்ணத்திலிருந்து வியாசரை சாட்சாத் சர்வேஸ்வரி அவதாரம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பரமதேசனுடைய சுமத்த ஸ்தாபனம் பண்றது சாட்சாத் சர்வேஸ்வரர் வேற யாராலும் முடியாது. அதனால இங்க சுவாமி தேசனை அவதரிச்சது வெங்கடேஷ அவதாரம்ன்றதாக திருவேங்கட முடியானே அவதரிச்சிருக்கான் என்று உத்பிரேட்சத்தை உதித்தி பிரேட்சத்தை. அந்த சாந்தோக்கியத்துல அந்தராதித்ய வித்தியில பரமாத்மாவுக்கு உத்துன்னு கொடுத்துருந்தான். உதேதிகை உதேதிகை சர்வேபிய பாப்மபியா, அது உதித்தி தத்திய நாம உதேதிகை சர்வேபிய பாப்மபியா அப்படின்னு உத் என்றதாக பரமாத்மா ஒரு திருநாமம். அது மாதிரி உத்து பிரேட்சத்தை உபபத்தி பூம்னா பகவானுக்கு உள்ளதான குணங்கள்லாம் இவளுக்கு இருக்கிறதுனாலே சுவாமி தேசியமும் பகவானும் ஒண்ணுதான். அதில் உத்துருக்கு பரமாத்மா இருக்கும். உத்துருக்கு அர்த்தம் என்னன்னா சர்வ பாப்மோதித்தன், சர்வ பாப்பங்களிலிருந்து வெளிக்கிளம்பினவன், பாப்ப சம்பந்தமே இல்லாதவன். அதனால இது உத்தம சுவாமி வியாக்கியானத்துல உத்பிரேட்சத்தை உதித்தி பிரேட்சத்தை உது என்ற சப்தத்தினாலே அந்த சப்தத்தினால சொல்லப்பட பரமாத்மா என்று பார்க்கப்படுகிறார். இது பல அர்த்தம். இப்படி சுவாமியுடைய அவதாரத்தை மேல சுவாமியுடைய வைபவத்தை வித்யா மூலமா ஞானம் மூலமா சுவாமியுடைய ஞான வைபவத்தை காட்டுற. விம்சத்யப்தே விஸ்வத நானாவித வித்யா விம்சத்வாரம் ஸ்தாபித சாரீரக பாஷ்யா ஸ்ரேய ஸ்ரீமான் வெங்கடநாதஸ்து விபத்யம் நாத பிரீத்தியே நாடகமர்த்தம் யசிதேதது. அப்படிப்பட்ட சுவாமி அவதரிச்சார், கண்டையாக அவதரிச்சார் சுவாமி தேசிகன். அவர் எப்படிப்பட்ட அபிம்சப்தே விஸ்வத நானாவித வித்யா 20 திருநட்சத்திரத்துக்குள்ள சகல வித்தியகளும் அத்தியனம் பண்றார். விம்சத்தியா கட்டி பிராஜ்யாய மங்கலம் முதலாத்துகளாக யோபால்யே வரதாரிச்சு பிராச்சாரியस्य பராந்தயம் யோபால்யே வரதாரிச்சு பிராச்சாரியस्य பராந்தயம் அவாப விம்சத்யப்தேயா தஸ்மை பிராஜ்யாய மங்களம். சுவாமி குமார் சொல்றார். அதனால 20 திருநட்சத்துக்குள்ள எல்லா வித்தியும் அத்தியனம் பண்றார். ஆனா சுவாமி தேசிக்கு ஹைகிரீவ் அனுகிரகத்தினால தான் ஒண்ணு ஒன்று எல்லாம் ஒன்று இருந்தா சில பேர் சொல்றார். காளிதாசன் இருக்கானே, காளிதாசன் முட்டாளாவே இருந்தான். 30, 35, 40 வயசுல முட்டாளா இருந்தான். அதுக்கப்புறம் காளியனுடைய வரப்பிரசாதத்தினாலே அவனுக்கு திடீர்னு ஞானம் வந்தது. சுவாமிக்கு அப்படி ஹைகிரீவனால வந்தது. பால்யத்திலேருந்து சர்வ வித்தியர்களும் அதிகரிச்சுட்டார். ஹைகிரீவனுடைய அறுபத்தில் அது மெருகு பெற்றதே தவிர சுவாமிக்கு எல்லாம் 20 வருஷம் திருவேந்திபுரத்து வாழ்றதுக்கு முன்னாடியே சுவாமி சர்வ வித்யா பாரங்கத்தராக எழுந்துட்டார். அந்த ஹைகிரீவன் அந்த வித்யா வந்து சுப்பிரதிஷ்டமாக ஆச்சு. அது மேல மேல பிரகாஷம். அதனால விம்சத்யப்தே விஸ்வத நானாவித வித்யாவா திருவேந்திபுரத்தா சொல்லிட்டு ஊருக்கு வந்தாடு தான் சுவாமிக்கே மகிமை இருந்ததுன்னு தான் சொல்றார். அதனால அங்கே வாழ்றதுக்கு முன்னாடியே இங்க இந்த மகிமையெல்லாம் உண்டு. ஹைகிரீவன் அதுவும் கூட சேர்ந்து நல்ல விம்சத்யப்தே விஸ்வத நானாவித வித்யா. ஒரு வித்யை 2 வித்யில எத்தனை வித வித்யன்னா எல்லாம் தெரியும். வியாக்கியானத்துல வருது இங்கே எத்தனை வித்யன்னா ஸ்ருதி ஸ்மிருதி புராண ஷடங்க மீமாம்சா நியாய விஸ்தர சப்த காவிய நாடக அலங்கார ஜோதிஷ ஹட்டாதி ரூபா ஹட்டயோகம் சொல்லணும் இல்லையோ ஹட்டாதி ரூபா
வித்யா சாஸ்திரம் இதெல்லாம் கூட அவரால் ஹட்டயோகும்போது எல்லா வித்தியலும் அது சொல்றாரு. நானாம்னாய பரிசுத்தமும் கலையதாம் நாஸ்திகர்கள் சாஸ்திரங்கள் வேதாத்தியனங்கள் சாஸ்திராத்தியனம் காவிய நாடகங்கள் எல்லாமே சுவாமி அதிகரிச்சிருக்கார். ஒண்ணுமே பாக்கி இல்லாது. அப்படி விஸ்கிருத நானாவித வித்யா விஸ்கிருதன்னு அதிகரிக்கப்பட்ட கற்றுக்கொள்ளப்பட்டது. அதுக்கப்புறம் திரிம்சத்வாரம் சாவித சாரீரக பாஷ்யா. சில பேர் பால்யத்துக்கு ரொம்ப சுறுசுறுப்பா வந்துடுவா. அப்புறம் வயசானவர்களோட இந்த பையனா அந்த வாசியம் எல்லாத்தையும் மறந்து விடுவோம். வாசியத்துக்கு தகுந்தாப்புல கற்றபின் நிற்க அதற்கு தகன்னு வாசியத்துக்கு தகுந்தாப்புல நிற்க மாட்டார். சுவாமி எப்படி பண்றாருன்னா திரிம்சத்வாரம் சாவித சாரீரக பாஷ்யா. எம்பெருமானாருடைய திவ்ய நியமனங்கள்ல முக்கியமான நியமனம் என்னன்னு கேட்டா ஸ்ரீபாஷ்யத்தை வாசித்து பிரவர்த்திப்பித்த. அந்த ஸ்ரீபாஷ்யத்தை வாசித்து பிரவர்த்திப்பிக்கணும். அந்த பாஷ்யக்காரோட சிஷ்யாளுக்கு பண்ணதான உத்தரவு தான் ஸ்ரீமுத்திரத்துக்கு மேலே வரப்போகுது. பாஷ்யக்காருக்கு கடைசி காலம். பாஷ்யக்கார் பிராணம் போக போகுது. உடனே அங்கே பக்கத்தில் இருக்க எல்லாரும் சுவாமி எம்பெருமானார் பிராணம் விட்டாச்சுன்னா உடனே நாம் தான் பிராண தியாகம் பண்ணணும்னு தான் இருக்கா. இது சுவாமி எம்பெருமானாருக்கு தெரிஞ்சது. என்னுடைய பிராண தியாகத்தில் யாராவது பிராண தியாகம் செய்வார் உண்டாகில் ஆளவந்தார் திருவடியே ஆணை அப்படின்னு சொல்லி ஆளவந்தார் திருவடி ஆணையிட்டு யாரும் எனக்காக பிராணம் விடக்கூடாதுன்னு சாதிச்சார். ஆனால் பாஷ்யக்காரர் உபதேசத்தை கேட்டுருந்தவங்களுக்கு பாஷ்யக்கார் பருவத்துக்கு முன்னாடி உபதேசம் பண்ணுறவா யார் இருக்கா அப்படின்னு வருத்தப்பட்டேன். என்னுடைய பொருளாக ஒழிக்குது ஸ்ரீபாஷ்யம். அதுக்காக தான் பாஷ்யத்தை வாசித்து பிரவர்த்திப்பித்தனர். சில பேர் சொல்லா பாஷ்யக்கார் தன்னுடைய கிரந்தத்தை பற்றி தானே பிரச்சாரம் பண்ணிட்டு போட்டார். தனக்கு முன்னோர்கள் பண்ண கிரந்தங்கள்லாம் சொல்லலாம் இல்லையோங்க. இந்த சந்தர்ப்பம் எப்படிப்பட்ட சந்தர்ப்பம் இது உத்தமர் சுவாமி ரொம்ப இருக்கார். சாரஸ்திரம் ஐக்காண்டில் ராசிப்பிருக்காரு. இந்த பிரகடனம் எப்படின்னு கேட்டால் சுவாமி பாஷ்யக்காரர் பருவத்துக்கு போனாலும் பாஷ்யக்காரோட குரலை கேட்க முடியாதுன்னா என்னை குரல் கேட்கறதுக்கு ரிஷி பாஷ்யம் இருக்கு. என்னுடைய சொந்த வாக்குகள் தானே. அதனால் என்னுடைய வாக்கிலிருந்து வாக்குகளாக இருந்தாலும் அந்த கிரந்தங்கள் நீங்கள் பரிசீலனை பண்ணாக்கா என் வார்த்தையை நீங்கள் கேட்கிறாப்பே ஆகும். ஆனால் என் வார்த்தையை கேட்கலைன்னா குறை உங்களுக்கு வேண்டாம்ன்றதுக்காக சொன்னார். தவிர தன் கிரந்தத்தில் தானே பிரவர்த்தி பண்ணுறதா தன்னுடைய ஆத்ம பிரசம்சிக்காவோ தற்போழ்ச்சிக்காவோ சொன்னதில்லைன்றதா அங்கே சுவாமி வாசிக்கிறார். அந்த மாதிரி கைங்கரியங்களுக்குள்ளே பிரதான கைங்கரியம் ஸ்ரீபாஷ்யத்தை வாசித்து பிரவர்த்திச்சிருக்கார். அதுக்கு அதிகாரம் இந்த காலத்தில் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கா. அதில் முக்கியமான கைங்கரியம் இந்திய ஆஸ்தான ஸ்வீகாரம் பண்ணிட்டதே எதுக்காக தெரியுமா? இந்த ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேமம் சொல்கிறாரு. பூராசிரமத்தில் அதிகமாக பூராசிரமத்தில் தனிகாலம் இல்லாததுனால பணம் கொடுத்தா தான் வர காலக்ஷேமம் சொல்கிறதுக்கு காலக்ஷேமம் கேட்கறதுக்கு. நாங்கள் எங்களுக்கெல்லாம் மாதம் 20 ரூபாய் ஐடிகள் அது சம்பளமாக கொடுக்காத ஒரு மாதம் பரீட்சை வந்து சம்பாவனையாக கொடுக்குற வழக்கம். இந்த மாதிரி சௌகரியம் பண்ணி தெரியலன்னா யார் காலக்ஷேபத்துக்கு வருவார்? காலக்ஷேபம் வாசி கேட்கறதுக்கு யார் வருவார்? அதுக்காக பல பேருக்கு காலக்ஷேபம் சொல்லணுன்றதுக்காக தான் இந்த ஆசிரம ஸ்வீகாரம் பண்ணிட்டேன்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் மாதம் 20 ரூபாய். அந்த காலத்தில் 20 ரூபாய் கொடுத்துரும் பண்ணிவிடலாம். அந்த மாதிரி அந்த 20 ரூபாய் கொடுத்து 40 பேர் 50 பேர்கள் காலக்ஷேபம் என்னுடைய காலத்தில் என்னுடைய தான் எங்களுடைய பரிவர்த்தி கடைசி பரிவர்த்தி அதில் அப்படி சந்தோஷமாக எழுதி காலக்ஷேபம் சாதிக்கிட்டே இருந்தது. அதனால் ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் சொல்கிறது தான் ஜென்ம அடுத்தத்துக்கு வித்வான்களுக்கு பரமபுருஷார்த்தம். அந்த மாதிரி ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபத்தை 30 தடவை சுவாமி சிஷ்யாளுக்கு சொல்லி வச்சிருக்காராம். திரிம்சத்வாரம் ஸ்தாபித்த சாரீரக சாஸ்திரம். இன்னும் அடிகள் ஆஸ்தானத்துக்கு ஆடுறதுக்கு முன்னாடி 10 பண்ணுறது, ஆஸ்தானத்துக்கு 7 நாட்டு பண்ணுறது. அதனால் 24 தடவை 25 தடவை எங்களே காலக்ஷேபம் சாட்சி அந்த மாதிரியாக கணக்கு பண்ணிட்டு சுவாமி தேசியன் 20 வயசில் வித்யாபியாசங்களாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 30 தடவை காலக்ஷேபம் சொல்லிருக்காரு. சுத்தமோத்சவம் எல்லாம் பண்ணிச்சு. ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆவர்த்தி ஒரு வருஷத்துக்குள்ள காலக்ஷேபம் பண்ணுறது ரொம்ப சிரமம். ஏன்னா இது ஒரே ஒரு நாள் முழுக்க 4 மணி 5 மணின்றதா இவ்வளோ நிறைய காலம் கொடுத்துன்னு சொன்னால் கூட கட்டாயம் ஒரு வருஷம் ஆகும். அந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வச்சுன்னா கூட 30 தடவைக்கு 30 வருஷம் ஆகும். அதில் 50 திருநஷ்டம் ஆயிருக்கும் அந்த 30 தடவை காலக்ஷேபம் சொல்கிறதுக்கு. அது 28வது தடவை ஸ்ரீபாஷி முடிச்சு தான் அந்த சாவனியர் போடுறாப்புல தத்துவத்தைக்கியானது வெளியிட்டேன். ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்சதுன்னா ஒரு ஆண்டு விழா முடிஞ்சதுன்னா மலர் விளையாடுற இதெல்லாம் சுவாமி தேசிலே இந்த முறையை அந்த காட்டுல பிரவச்சன விதோ பிரவச்சன விதா அஷ்டாவம்சே ஜெயத்வஜ பட்டிகா அப்படின்னு தத்துவத்தைக்கியை பற்றி சொல்லிச்சு. என்னுடைய 20வது பிரவச்சன பூர்த்தியுடைய நினைவு மலராக இந்த தத்துவத்தைக்கியை விளையாடுறேன்னு கைகாப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அந்த 30வது ஆவர்த்தி பூர்த்தி பண்ணுறது சண்டப்பு சூரியன். இந்த சண்டப்பு சூரியன் சுவாமி தேசியம் 30 ஆவர்த்தி காலக்ஷேபம் சொல்லி அதனுடைய நினைவு மலராக அதனுடைய ஒரு மலராகத்தான் இந்த தத்துவமானது வெளிவருதுன்றதாக அந்த சுவாமி கருதுகிறார். திரிம்சத்வாரம் ஸ்தாபித்த சாரீரக பாஷ்யா. சாரீரக பாஷ்யம்னு பேர் வேதாந்த பாஷ்யத்து. அதனால் இந்த நாடக கர்த்தாவுடைய மகிமை பற்றி சொல்ற இந்த மாதிரி மகிமை காளிதாசனுக்கு உண்டா, முராரிக்கு உண்டா? ஏன் அவள் எல்லாரும் ஏதோ ஞானம் கொடுத்து உண்டே தவிர காலக்ஷேபம் சொன்னாலும் அவள் காளிதாசனும் அவளும் வேதாந்தத்துக்கு தெரியும். இருந்தாலும் பல பேருக்கு வேதாந்தத்தை சொல்லி வச்சு ஆச்சாரஸ்தானத்தை வைக்காதே போயிட்டாவா. அந்த மாதிரி ஆச்சாரஸ்தானத்தை வைத்து பண்ணது யாருன்னு கேட்டால் சுவாமி தேசியம் அப்பதான். திரிம்சத்வாரம் ஆதிசங்கர்லாம் பால்யத்தே வாழலாம் காலமாயிட்டா. அதில் 32 வயசுக்குள்ளே அவள் பிரம்மசூத்திரம் பாஷ்யம் பண்ணி நிறுத்திட்டா. இந்த மாதிரி நாடகங்களாக அவர் ஒன்றும் பண்ணவே இல்லை. அது மாதிரி சுவாமி தேசியம் வேதாந்த பிரஸ்தானத்தையும் பண்ணி எல்லாருக்கும் சுலபமாக ரொம்ப ஜனங்களுக்கு திருச்சி கொண்டு போடுற நாடகத்தையும் பண்ணி வச்சார் சுவாமி தேசியம். அதனால் இது ஒரு திரிம்சத்வாரம் ஸ்தாபித்தால் சிஷ்யாளுக்கு சொல்லி வைக்கப்பட்ட சாரி இருக்கும்னா
சாரீரம் காயத்தி கைகை சப்தம் கைகை சப்தம்னு தாத்து. அதனால சாரீரம்னா பரமாத்மாவுக்கு பேர். பரமாத்மாவை பற்றி சொல்கிறான சாஸ்திரம் சாரீரிக சாஸ்திரம் தான் பிரம்மமீமாம்சை. அதை சொல்கிறார் அந்த பாஷ்யம். அந்த பாஷ்யத்தை 30வது அதிகார காலத்தில் சொல்லுவார். அப்படிப்பட்டவர் இந்த என்ன அப்படிப்பட்ட இந்த மகா சேயா நாடகம் அர்த்தம் வெசித்தான செய்தார். அது சேயனா உத்கிருஷ்டமான நாடகம். அர்த்தம் இந்த நாடகத்தை கேட்டால் அதாவது ரொம்ப பிரயோஜனவத்தா இருக்கு. நாடகத்தை கேட்டால் உடனே மனசில் நிம்மதி வரும், தத்துவ ஜானம் மனசில் படும், தத்துவ ஜானம் வரும், பகவத் பக்தியானது வரும். அது நாடகத்தை பார்த்தா கை மேலே படம். மற்றெல்லாம் நாடகம் பார்த்தா எத்தனை நாடகம் பார்த்துறா எழுந்தாட்டு வந்து ஆசனத்தை தட்டி போட்டு எழுந்து போயிட்டே இருக்கா. அதை பற்றி அப்படி சிந்திக்கிறதே. இந்த சிங்கப்பூர் சூரியன் நாடகம் ஒரு தடவை பார்த்துட்டா மனசுல சாந்தி வந்து விஷ்ணு பக்தி வந்து கடைசியில் பகவத் பிராப்தியானது வரும். அதனால இந்த நாடகத்துக்கு ரொம்ப பிரயோஜனம் உண்டு. அர்த்தம் அர்த்தம்னா அர்த்தத்துனா பிரயோஜனத்துக்கு பேர். ஆனால் ரொம்ப பிரயோஜனத்தை கொடுக்கக்கூடியது. அர்த்தம்னா வேதார்த்தம். வேதார்த்தத்தை விட்டு மாறாது. இந்த வேத மார்க்கத்துக்கு ரொம்ப ஒட்டியதாக இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட சேயா நாடகம் அர்த்தம் வெசித்த பண்ணவர். ஏன்னா அந்த விம்சத்தியப்தே விஸ்வத நானாவித வித்யா விம்சத்வாரம் ஸ்தாபித சாரீரிக சாஸ்திரா வெங்கடநாதா நாடகம் வெசித்த. அப்படிப்பட்ட வெங்கடநாதன் நாடகத்தை பண்ணார். இன்னொன்று ஸ்ரீமான் வெங்கடநாதன். ஸ்ரீமான்னா பகவத் பக்தி. ஸ்ரீமான் வெங்கடநாதாரியா இருக்கும் இல்லையா, அது ஸ்ரீமான் வெங்கடநாதாரியான்றது தனியன். அந்த தனியன் இருக்க பதம் சுவாமி தோளுக்கு ரொம்ப உகந்ததுன்னா தன்னை பற்றி சுவாமியை சாய்க்கிற இந்த ஸ்லோகம் சுவாமியே பண்ணிடும். அதனால் ஸ்ரீமான் ஸ்ரீமான்னா பகவத் பக்தி உள்ளவர். ஏன்னா அந்த அந்தரிக்ஷகத்தை ஸ்ரீமான் பத்து நாகவர ஸ்ரீமான் அப்படின்லாம் சொல்கிற போது அந்த மாதிரி பகவத் பக்தி நிறைஞ்சவர். அப்படிப்பட்ட ஒரு மகான் இந்த நாடகத்தை பண்ணுறார். ஸ்ரீமான் வெங்கடநாதா ஸ்ரீமான் வெங்கடநாதர் ஸ்ரீமான் வெங்கடநாதோ ஆசாரியா தனியில் ஸ்ரீமான் வெங்கடநாத ஆரிய பதம் கேட்ட ஸ்ரீமான் வெங்கடன்ற பதத்தை சுவாமி இங்கே எடுத்து கொடுக்குறார். அதனால் சேனா ஸ்ரீமான் வெங்கடநாதா. ஸ்ருதிபட்சம் ஸ்ருதிபட்சம்னா வேதத்துக்கு ரொம்ப இது உபகாரகமாக இருக்கக்கூடிய இந்த நாடகம் அவதரிக்கிறதுக்கு முன்னாடி வேதத்தை கண்டுபிடி அர்த்தம் பண்ணிட்டு இருக்காரு. அதில் வேதத்துக்கு ஹிதகரமாக இருக்கு. ஸ்ருதிபட்சம் ஸ்ருதினா காது. காதுக்கு ரொம்ப ஹிதத்தை கொடுக்கணும். கண்ட நாடகங்களை பார்த்துட்டு கண்ணும் காதும் கட்டுப்போம். இந்த நாடகத்தை கேட்டால் காதுக்கும் ரொம்ப இனிமையாக இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட ஸ்ருதிபட்சம் வந்து நாகப்பிரீத்தி நாடகமர்த்தம் வெஞ்சது. இது பணம் சம்பாதித்தா இல்லை. நாகப்பிரீத்தி நாகன ரங்கநாதன். ரங்கநாதனுடைய பரம பிரீத்திக்காக தான் இந்த நாடகத்தை அவர் பண்ணிருக்கார். இந்த கல்வி அதனால் பணத்தை உத்தேசித்து பண்ணலை, சாதாரண மனுஷனை திருப்தி பண்ணுறதுக்காக பண்ணலை, சர்வேஸ்வரான எம்பெருமான திருப்தி பண்ணுறதுக்காக பண்ணவர் எல்லா கலையிலும் வல்லவர். ஸ்ரீபாஷ்யத்தை அவன் 30 தடவை அசலாவி சொல்லிருக்கார். அப்படிப்பட்டவர் பண்ண நாடகத்தில் ஏதாவது தப்புகள் இருக்குமா? அப்படிப்பட்ட ஒரு சிந்த கவியாகவும் இவர் பண்ணவர் என்றதாக சொல்லி முடித்தார். அந்த முடித்தான் அந்த நகன் என்பவர். விம்சத்யப்தே விஸ்வத நானாவித வித்யா த்ரிம்சத்வாரம் ஸ்தாபித சாரீரக பாஷ்யா ஜெய ஸ்ரீமான் வெங்கடநாத ஸ்ருதிபட்சம் நாத பிரீத்தி நாடகமர்த்தம் ஜெயித்தது. இந்த கவி பிரசம்சைன்னு சொல்லுவார் நாடகத்தில். அந்த கவி பிரசம்சை சுவாமியே பண்ணிக்கிட்டு. அதனால் சுவாமியுடைய வைபவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு வேற எங்கேயும் போக வேண்டாம், சுவாமியோட கல்வி பேச. இதை கேட்டால் நட்டி யாரு நடனுடைய பத்தினி அவர் என்ன கேட்குறாங்க. ஆரிய கதம் நாம ஏதத்தே ஏகாந்த நிகமாந்த விதான சந்தித மானசஸ்ய கர்க்கச்சதர தர்க்க புலிச்ச நிஸ்துடித பாஷண்ட துருமஷண்டா பாரதி அஸ்மாதிருஷ கேளி யோகியம் ரூபகம் புரியார். இப்போ இதை கேட்டாவிட அவளுக்கு இன்னொரு சொல்லுவாங்க. எனக்கு நாடகம் பேர் என்னன்னு கேட்டால் சங்கல்ப சூரியன்னு சொன்னார். அதுக்கப்புறம் பண்ணது யாருன்னு கேட்டால் சுவாமி தேசிகன்னு நிறுத்திக்கலாமோ இல்லையா. அவரை பற்றி கொஞ்சம் அதிகமாக வர்ணிச்சுட்டார் இல்லையா. 30வது வேதாந்த காலத்தில் சொல்லியிருக்கார். வேதாந்தங்களே வல்லவர் அப்படின்றதாக சொல்லி நிகமாந்த நிரூட கௌரவேனா வேதாந்தாச்சாரியன் விருதும் பெற்றவர் என்றுதான் சொல்லிட்டார். சொன்ன உடனே அவர் கேட்டார், அப்படியானா நாடகத்தை பார்த்து ஆடியன்ஸ் வரமாட்டார், வந்தவாளும் எழுந்து போடுவார். ஏன் உபன்யாசம்னு சொன்னால் சாஸ்திரஜான உபன்யாசத்துக்கு வந்தாலும் சொன்னால் ஜனங்களுக்கு என்ன தோணும், நன்னா சொன்னால் கூட சாஸ்திரஜன்னு பேர் வச்சுட்டு அவர் சொல்கிறது புரியாதுன்னு ஒரு பழி வச்சுருக்காள் லோகத்தில். அந்த மாதிரியான ஒரு சந்தேகம் அவளுக்கும் வருது. அது போட்டோம் இவ்வளவு பெரிய மகான் பண்ணுறான்னு சொல்லுவார். மகான் தான், அது சந்தேகம் இல்லை. ஆனால் அவர் காலக்ஷேபம் சொல்கிறது தான் யோகியரே தவிர அவர் நாடகம் பண்ணால் அந்த நாடகத்தை கூட நாம் நடித்தா இது ஜனங்கள் ரசிப்பாளா. ஏன்னா அவருக்கு லௌகிக்கமே தெரியாது. அவர் எப்போ பார்த்தாலும் வேதாந்தத்திலேயே நாம் கேட்கிற கேள்வியே சுவாமியை பற்றி நாம் கேட்கிற கேள்வியே சுவாமியை கேட்டுருக்க. அந்த சுவாமிக்கு உலக அனுபவம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன் நாம் சொல்கிற வார்த்தை எடுபடுமா எடுபடாதா, ஜனங்களுடைய போக்கு எப்படி இருக்குது அப்படின்றது சுவாமி நல்லா தெரிஞ்சுட்டு அதுக்கு தான் அவள் கேள்வி கேட்குறாப்பையும் கேள்வி கேட்குறதும் பதில் சொல்றதும் எல்லாம் சுவாமி தான். அது அவள் கொண்டாட்டி கேட்குறார். கதம் நாம ஏத்தத்தை இவர் எப்படிப்பட்டான்
ஏகாந்த நிகமாந்த விதான சந்தித மானசத்தை எப்ப பார்த்தாலும் வேதாந்தமாகிற மாடியிலேயே இவன் தன் மனசை செலுத்திருக்காரு. அதாவது வேதாந்தங்களே மனசை செலுத்திருக்காரு. வேதாந்தம் தவிர வெளியான விஷயங்கள் இவங்க ஒண்ணுமே தெரியாது. நாடகம் பண்றதுன்னா அவனுக்கு வெளி விஷயங்கள், அயல்நாட்டு விஷயங்கள், ஊர்ல இருக்க வம்பளப்பு எல்லாம் புரிஞ்சிடணும். எல்லாம் தெரிஞ்சாதான் நாடக ரசிக்குமே தவிர வெறும் திருப்பி திருப்பி வேதாந்தத்தையே சொல்லிட்டு இருந்தா எவன் உட்காந்துருப்பான் கடைசி வரைக்கும்? காலக்ஷேப கோஷ்டினா உட்காந்துருப்பான். இந்த மாதிரி 10 ஜனங்களை பல விதமான அபிப்பிராயம் உள்ள ஜனங்களை கூட்டி வச்சுட்டோ ஒரே வேதாந்தார்த்தத்தை சொல்ல முடியாது நாடகத்தை சொல்லிட்டு இருந்தா ஜனங்களை ரசிக்குமா அப்படின்றதாக ஒரு கேள்வி. ரொம்ப வேதாந்த நிகமாந்த வித்தானம்னு மாறிக்கு. அதனால வேதாந்தம் ஒரு சௌசம். மாடியிலே இருக்கவங்களுக்கு கீழே என்ன காய் கிளம்ப போகுது, சிட்டியில வாசல என்ன இருக்குதா என்ன விலைன்னே தெரியாது. மாடி விட்டு கீழே இறங்கினாலும் தெரியும். அது ஒசர இடத்துலயே உட்காந்து வாழ்க்கை லோக்கல் காரம் எப்படி தெரியும்? அதனால இந்த கதம் நாம ஏகத்தை ஏகாந்த நிகமத்தை அதனால எப்போதும் ஏகாந்த நிகமாந்த விதான சஞ்சித சல்லக்ன அதில் ஒற்றிதான மானசத்தை கர்க்கச்ச தர்க்க புலிச்ச மிஸ்கிருடித பாஷண்ட துர்மஷண்டா பாரதி. அப்போ அவர் பேச ஆரம்பிச்சாருன்னா வேதாந்தத்தை பேசி கரடுமுடான சப்தங்களை சொல்லி இத்தரவாதிகளுடைய பட்சங்கள் இருக்க துர்மஷண்டம் பாஷண்ட துர்மஷண்டா இத்தரவாதிகளுடைய பாகங்களா இல்ல புதர், அந்த புதரை வெட்டி தள்ள ஒரு கட்டி போல ரொம்ப கருப்பு வாய்ந்தா கரடுமுடா இருக்குமே தவிர அந்த சப்தம் இந்த நாடகத்துக்கு தகுந்தாப்புல நைஸா இருக்கணுமே. அதாவது மிருதுவாயும் சாத்தா ரொம்ப மிருதுவாயும் ரொம்ப இனிமையாயும் இருக்கணுமே. அந்த மாதிரி அவள் சப்தம் அமையுமா? எப்ப பார்த்தாலும் வாக்கியார்த்தம் பண்ணி சப்தம் கடமுடான சப்தம் போட்டே அவளை வழக்கமா பிடிக்கும்னா அவளை ரொம்ப இனிமையாயும் மிருதுவாயும் பேசணும்னா அவளை பிடிக்குமா? இந்த நாடகத்துக்கு மிருதுவாயும் இனிமையான பேசுனா வரும். அந்த மாதிரி வார்த்தை அவர்கிட்ட வருமா? அதனால அதை வச்சு எப்படி நான் நாடகம் நடிக்கலாம் அப்படின்னு கேட்கிறேன். அந்த டைரக்டர்களுக்கு வர சந்தேகம், டைரக்டர் இந்த படம் ஓடுமா, இது ஜனங்கள் பார்ப்பட 100 நாள் ஓடுமான்னு பார்க்காப்புல இவாள் அந்த டைரக்டர் தான் இருக்கு. அதனால சுவாமியினுடைய படத்தை போட்டோம்னாக்க ஜனங்களுக்கு விருப்பம் இருக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகத்துக்கு